both for labor room and OT, and already delay ஆறனால I'll be rushing in. So again I want to re-emphasize, லக்ஷ்யா வந்து மெயினா கிளினிக்கல் ப்ராசஸ்ல தான் உங்களுக்கு நிறைய மார்க்கே இருக்கு. கோர்ஸ் ஸ்டாண்டர்ட்ல 2 கோர்ஸ் ஸ்டாண்டர்ட், அதாவது E18 and E19, இது ரெண்டுத்துல தான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து கட்டாயம் நீங்க வாங்கி ஆகணும். மத்த எதுல மார்க் கம்மி போனாலும் 50 எடுத்தா கூட மத்த போதும். பட் இதுல வந்து நீங்க 70 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து கிளியர் பண்ண முடியும். So E18 and E19 பார்த்தோம்னா both intrapartum and immediate postpartum, where Lakshya's importance is there. So அதை எம்பசைஸ் பண்றதுக்கு தான் இது ரெண்டுத்தையும் கோர்ஸ் ஸ்டாண்டர்டா கொண்டு வந்திருக்காங்க. So இந்த ரெண்டு கோர்ஸ் ஸ்டாண்டர்ட்லயும் you have to score above 70 marks, 70% மார்க்ஸ் மேல வாங்கணும். And actually it's very simple. உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் எஃபர்ட் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருந்தேன். அதாவது நீங்க எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது, எஃபர்ட் தட் டு வித்தின் யோர் டிபார்ட்மெண்ட் இட்செல்ஃப். உங்க டிபார்ட்மெண்ட் குள்ளாரே போடுற எஃபர்ட் வந்து A அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய A வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. So that means நீங்க வந்து நீங்க பண்ற ப்ராசஸ், அதாவது நீங்க டெய்லி பண்ற ஆக்டிவிட்டீஸ கொஞ்சம் நீங்க பண்ணீங்கன்னா you can easily achieve this marks. அதெல்லாம் எல்லாரும் நல்லா நீட்டா பாக்கலாம். எப்பல வரேன் என்ன காசு இல்ல மறுபடியும் முதல்ல வாங்க. நம்பர் செலக்ட் பண்ண நம்பர் மட்டும் சொல்லுங்க. நம்பர் ஐ நம்பர் நம்பர் சொல்லு. நான் நம்பர் எனக்கு நான் சொல்லுவேன். இந்த தேங்காய் மட்டும் உடைச்சிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணி எஸ் வந்துச்சு. Thank you. ஐடியா எங்கீங்க சரிபடி எல்லா ஸ்டாஃபும் எல்லாரும் சொல்லிட்டு கரெக்டா தான் இதுன்னு இல்ல போகுது. Okay, E1.1. So இதுல வந்து நீங்க demographics வந்து at the time of registration and admission. If I'm not audible, please chat box la I'm not audible போடுங்க. I think it has been rectified and you can hear me. I have muted everyone because lot of disturbances are coming in. So registrations லயும் K sheet லயும் all these facilities are there. அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நேம், ஏஜ், செக்ஸ் அண்ட் சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ். இது வந்து உங்களுடைய லக்ஷ்யா கே ஷீட்ல இது ஆல் திஸ் திங்ஸ் ஆர் தேர். பட் இது இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். நீங்க ஃபுல்லா இருக்கும் அதுக்கு ப்ரொவிஷன், பட் யூ வுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் இட். ஸோ இதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க. ப்ரொசீஜர் ஃபார் அட்மிட்டிங் பிரெக்னென்ட் விமன் டைரக்ட்லி கம்மிங் டு லேபர் ரூம். அதாவது பேஷண்ட்ஸ் வந்து லேபர் ரூம்க்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம, அதாவது அட்மிட் இன் லேபர் ரூம் அப்படின்னு ஒரு டாக்டர் ஹஸ் டு சைன். அந்த அட்மிஷன் ஸ்லிப்ல டாக்டர் சைன் இல்லைன்னா தட் இஸ் நாட் வேலிட், விச் கேன் ஆல்சோ பி ஈஸிலி கம்ப்ளீட்டட். தென் அட்மிஷன் டைமும் கிளினிக்கல் இன்டர்வென்ஷன் டைம். ஸோ இதுலதான் நம்மளுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் நம்ம வந்து பாக்குறோம். அட்மிஷன் டைம் ஒன்னா இருக்கும், இனிசியேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மாதிரியா இருக்கு. அதாவது டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஏன்னா அந்த டயட் ஷீட் வாங்குறது உங்களுக்கு இஷ்யூ இருக்கு அப்படின்ட்டுன்னு. பட் அட்மிஷன் டைம்ல இருந்து உங்களுக்கு என்ன இன்டர்வென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டோகிராஃப் மார்க் பண்றதோ, ஒரு ஷாக்ல இருக்க பேஷண்ட்னா ஐவி ஃப்ளூயிட் ரிசஸ்டேட் பண்றதோ, இது எத்தனை மணிக்கு பண்ணீங்க, ஒரு டிபிஆர் சார்ட்ல ஒரு வைட்டல்ஸ் மானிட்டர் பண்றது, இதெல்லாம் வந்து
உங்களை கார்லேட் பண்ணுவாங்க, கேஸ் ஷீட்டை ரேண்டமா எடுத்து. ஸோ இதை நீங்க ஒழுங்கா பண்ணணும். தென் ஷார்டேஜ் ஆஃப் டெலிவரி பெட்ஸ். இன் கேஸ் ஒரு 2 பெட் தான் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு 3 பெட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எதர் ஒரு ப்ரீ லேபர் வார்ட்லயோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வார்ட்லயோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேபர் பெட்டுக்கு ப்ரொவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சடனா இப்ப ஏதோ ஒரு ஃபெசிலிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஃபெசிலிட்டிக்கு எல்லா கேஸையும் அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிரியேட் அ நியூ வார்ட். சோ நீங்க ஆல்ரெடி அது எந்த வார்டு அப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 லேபர் பெட் இருக்குன்னா அப் டு 8 சென்டிமீட்டர்ஸ் அவங்க ப்ரீ லேபர் வார்ட்ல வச்சிருப்போம். இன் லேபரை மட்டும்தான் நாங்க எங்க ஷிஃப்ட் பண்ணுவோம். இல்லைன்னா அங்கேயே ஒரு பெட் நாங்க போட்டு அங்கேயே டெலிவரி கண்டக்ட் பண்ணுவோம். அங்க லேபர் தேவையான டெலிவரி செட்ஸ், எபிசோடமி செட்ஸ், பிபிஐ செட்ஸ், ட்ரக்ஸ், கன்சியூமபிள்ஸ் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கணும். இத உங்களுடைய எஸ்ஓபில நீங்க கொண்டு வாங்க. எஸ்ஓபில கொண்டு எந்த இடத்த நீங்க ஐடென்டிஃபை பண்ணி காமிக்க போறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். Then rapid initial assessment of pregnant women. So what is rapid initial assessment? அப்படின்னா ஒரு பேஷண்ட் உங்களுக்கு பெயின்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு சிலவங்க பெயின்ஸ்ல வருவாங்க, சிலவங்க ஷாக்ல கூட வரலாம். சோ உங்களுக்கு ட்ரையாஜ்னு ஒரு ஏரியா உங்களுக்கு இருக்கணும். அந்த ட்ரையாஜ் ஏரியால இட் should be 24/7 ஸ்டாஃப். எப்பயுமே அங்க ஸ்டாஃப் இருக்கணும். அந்த ஸ்டாஃப்க்கு வாட் ஆர் த டேஞ்சர் சைன்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி, அதாவது ஒரு பிரெத்லெஸ்னஸ் ஓடையோ ஃபீவர் ஓடையோ ஓடையோ வந்தாங்கன்னா, அதாவது கிளினிக் அப்படியே ஒரு பேஷண்ட விஷுவலா ட்ராக் பண்ணும்போது, விஷுவலா பார்க்கும்போது மூச்சுட முடியாம ஃபீவர்ல ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இப்படி வர்றாங்களா, இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு வரும்போதே சிக் பேஷண்ட், ப்ரையர் இன்டிமேஷன் ஐடியா கொடுத்திருக்கணும். ப்ரையர் இன்டிமேஷன் இல்ல அப்படின்னா நேரா கொண்டு வர்றாங்கன்னா தீஸ் ஆர் த டேஞ்சர் சைன்ஸ். இந்த டேஞ்சர் சைன்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு ஆள் அதை பார்க்கணும். பார்த்துட்டு அவங்கள ஆர்டினரி லோ ரிஸ்க் பெட்ல போடணுமா இல்லைன்னா ஹை ரிஸ்க் பெட்ல போடணுமா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியணும். ஒரு குவிக் ஜெனரல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆல் த வைட்டல்ஸ் பெர் அப்டமன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் குவிக்கா ஒரு ஜெனரல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா ஒரு வைட்டல்ஸ் பாக்குற பக்கத்திலேயே, அதனால்தான் ட்ரையாஜ்ல உங்களுக்கு ஒரு மல்டி பாராமீட்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த ரீசன்காக தான். சோ வந்த உடனே பேஷண்ட்டுக்கு ஒரு மல்டி பாராமீட்டர் வச்சு இது பண்ணிட்டு பிரைவசி கொடுத்துட்டு பெர் அப்டமன் அண்ட் பெர் வஜைனல் எக்ஸாமினேஷன் டக்குன்னு பண்ணிட்டு அவங்க எந்த பெட்டுக்கு கொண்டு போய் வச்சு அவங்க வெதர் தே நீட் HDU கேர் ஆர் ஸ்ட்ரெயிட் அவே ஓடிக்கு போகணுமா, இல்லைன்னா லேபர் ரூம் போகணுமா, இல்லைன்னா வார்டுக்கு போகணுமா, இப்படிங்கிறது அங்க ட்ரையாஜ் ஆர் கேஷுவல்டில இருக்கிற ஸ்டாஃப்க்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ட்ரையாஜ் புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு. இந்த புரோட்டோகால் உங்களுடைய கேஷுவல்டில இட் ஷுட் பி டிஸ்பிளேஸ்ட். சோ இதனாலதான் சொல்றது லோவர் ஃபெசிலிட்டில இருந்து ஒரு ஹையர் ஃபெசிலிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணும் போது நீங்க ட்ரையாஜ்க்கு இந்த மாதிரி பேஷண்ட், கேஷுவல்டிக்கு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை இந்த வைட்டல்ஸோட இந்த இஸ்பார் அப்படின்னு சொல்றோம், கிட்டத்தட்ட அதுல பாதி இது நீங்க சிச்சுவேஷனை சொல்லி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் சொல்லணும். so that the team waiting in casualty should be ready to receive the patient. சோ இது உங்களுடைய கே ஷீட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கே ஷீட்ல யூ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் சர்டன் வைட்டல் ஹிஸ்டரி. சோ அந்த ஹிஸ்டரியில இருக்கிறது நீங்க ட்ரையாஜ்ல கேட்கணும். தென் ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கிளினிக்கல் ஹிஸ்டரி, இது எல்லாமே உங்களுக்கு அகெயின் லக்ஷ்யா கே ஷீட்ல இருக்கு. பட் நீங்க ஒரு அவங்க பேஷண்டோட எல்எம்பி இடிடி கேட்கணும். 9 months ஆஃப் ஏமெனோரியான்னு சொல்லக்கூடாது, ஜெஸ்டேஷனல் ஏஜ் எழுதணும், ஆப்ஸ்டட்ரிக் ஸ்கோர் எழுதணும், ப்ரீவியஸ் ஏதோ ஆப்ஸ்டட்ரிக் ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு இருக்கணும், மெடிக்கல் ஹிஸ்டரி கேட்கணும், சர்ஜிக்கல் ஹிஸ்டரி கேட்டு இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணணும். அங்க இருக்கிற ஜெனரல் கேஷுவல்டி மாதிரி இருக்க சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைன்னா சிஹெச்சிஸ்ல அங்க இருக்கிற ஸ்டாஃப்க்கு இடிடி அண்ட் ஜெஸ்டேஷனல் ஏஜ் கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்.
சோ இது ரேண்டமா கேஷீட் ஆடிட் நீங்க பண்ணும்போது இதுல எதெல்லாம் மிஸ்ஸிங்கிறத கண்டுபிடிக்கலாம். Then again the current labor details வந்து pains. The 4 things you have to ask for: pain, bleeding, leaking, fetal movements. These 4 are important. So எப்ப ஆரம்பிச்சிச்சு, எவ்வளவு frequent-ஆ வந்துட்டு இருக்கு, அப்புறம் ஒரு லீக்கிங் அப்படின்னா எப்ப லீக்கிங். அட்மிஷன் எழுதும் போது லீக்கிங் சின்ஸ் 4 ஹவர்ஸ்ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா இட்ஸ் அ பெர்மனன்ட் டாக்குமெண்ட். எந்த 4 ஹவர்ஸ்ன்னு திருப்பி பார்த்து கால்குலேட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ டேட் அண்ட் டைம். நீங்க FIR literally this is almost equivalent to an FIR, first incident report நீங்க எழுதுறீங்க. சோ அப்படின்னு இருக்கும்போது டேட் அண்ட் டைம் should be mentioned. லீக்கிங் இருந்துச்சுன்னா கலர் ஆஃப் லைக்கர் நீங்க எழுதணும். நீங்க அதுக்கு பிறகு எதுவும் பெல்விக் எக்ஸாமினேஷன் யாரும் வெளியில பண்ணிருக்காங்களா, அடுத்தது எதுவும் ஸ்மெல் எதுவும் வருதான்னு கேட்கும். தென் ஃபீட்டல் மூமெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீட்டல் மூமெண்ட்ஸ் வெல் ஃபெல்டா டிக்ரீஸ்டா அப்படிங்கறத நீங்க கட்டாயமா மென்ஷன் பண்ணும். தென் வைட்டல்ஸ் எழுதணும், சைஸ் ஆஃப் தி அப்டமன், எனி அப்டாமினல் எக்ஸாமினேஷன் பண்ற மாதிரி இன்ஸ்பெக்ஷன், palpation, அப்புறம் auscultation in order should be done. This should be followed by an internal examination. நீங்க வந்து லீக்கிங் வர்ற patient where you don't have facilities to conduct the delivery அப்படின்னா you have to do only a per speculum examination, not a per vaginal examination. Please note, per speculum na per vaginal examination பண்ணக்கூடாது. And before you do a per vaginal examination, you should paint the perineum and then do an internal examination. So paint the perineum அப்படின்னா so PV set அப்படின்ட்டு உங்களுக்கு பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா புது ஸ்பஞ்ச் ஹோல்டரோ ஒரு பவுல் ஃபார் த ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நிறைய கண்டம் திங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய ஓட்டில வச்சிருப்பாங்க. சோ அதுவும் ஜஸ்ட் ஒரு போல் வச்சுட்டு ஸ்டெரைல் காஸ் பீஸ் வச்சு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு இது பண்ணலாம். சோ பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ஆல்வேஸ் த பெரினியம் ஷுட் பி கிளீன். நீங்க நிறைய இடத்துல நீங்க எழுதுறீங்க பிவி டன் 4 PVs டன் அவுட் சைடுன்னு எழுதுவீங்க. அவுட் சைடு அப்படின்னா வெளியில கூட நல்லா நீட்டா பண்ணிருப்பாங்க. பட் நிறைய நம்ம ஃபெசிலிட்டிஸ்ல வந்த பிறகு பண்ற பிவி just glove போட்டுட்டு நம்ம we are inserting our fingers. So actually we are the ones who are introducing infection in a case of leaking especially. So அதனால PV பண்ணனும்னா perineum clean பண்ணனும். Ideally speaking perineal sheet போட்டு பண்ணனும். But we don't have that much of facilities. Maybe in 1 or 2 years when you are certified and go for surveillance assessment, that will become the expectation. Perineal sheet போட்டு தான் நீங்க வந்து pelvic examination பண்ணனும்ட்டு. And in examination பண்ணும்போது always remember you have to provide privacy. Then there is a fixed schedule of reassessment as per protocol. That means a patient who is not in labor should be assessed only per abdominally. அவங்களுக்கு வந்து பெயின்னு சொன்னாங்கன்னு PV பண்ணக்கூடாது. Just as medical professional, you should know how to monitor the contraction, whether it is active true labor for a contraction, false labor for a contraction, per abdomen vachi you have to assess, not by doing a pelvic examination. PV பண்ணாதான் தெரியும் அப்படின்னா நீங்க per abdomenல descent கூட நீங்க பார்க்கலாம். descent பார்த்து உங்களுக்கு தெரியும் patient has progressed or not அப்படிங்கிறது. So make sure you reassess. ஏர்லி லேபர்ல இருக்க பேஷண்ட்டை எவ்ரி 4 hours பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆக்டிவ் லேபர்ல இருக்க பேஷண்ட்டை 4 hours ஒரு தடவை நீங்க பண்ணுவீங்க. பட் ஆஃப்டர் ஒரு 8 சென்டிமீட்டர்ஸ்குள்ளார போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் 4 hours கிடையாது, அவங்களுக்கு 2 hours பண்ணும். பிகாஸ் இன் அனதர் 2 hours she should have delivered. So accordingly you have to plan your reassessment schedule. And in labor, active laborல இருக்கிற பேஷண்ட்டுக்கு every half an hour fetal heart rate should be checked and documented. நிறைய இடத்துல 4 hours ஒரு தடவை ஒரு நோட்ஸ் எழுதுறீங்க. that is not at all needed and that is not at all right also, because in active labor half an hour monitoring தான் கட்டாயம் இருக்கணும். இதுதான் உங்களுடைய பார்ட்டோகிராஃபும் சொல்லுது, உங்களுடைய ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸும் இதுதான் சொல்லுது. per vaginal examination தான் 4 hours ஒரு தடவை உடைய. general examination like vitals and FH should be done every half an hour. So இந்த rescheduling அப்படின்னு இருக்கும்போது இது வந்து லீக்கிங் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பேட் வச்சிருப்பீங்க.
Leaking இல்லாத பேஷண்ட்டுக்கு also you have to check whether there is leaking or not. And of course leaking இருக்க பேஷண்ட்டுக்கு every half an hour assess பண்ணும்போது color of liquor கேட்பாங்க. So how do you mark color of liquor in partograph also na? You have to fix a pad. Delivery ஆன பிறகு மட்டும் இல்ல, டெலிவரிக்கு முன்னாடியே லீக்கிங் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத் வச்சிருக்கணும். ஸோ பாதை வந்து நீங்க வந்து அசஸ் பண்ணும். ஒரு தடவையும் பிவி பண்ணி பார்க்க கூடாது கலர் ஆஃப் லைக்கர் கிளியரா இல்லையான்ட்டுன்னு. நீங்க பாத் வச்சுதான் யூ ஹாவ் டு ரீஅசஸ். தென் ஹேண்டிங் ஓவர் பேஷண்ட் ஃப்ரம் லேபர் ரூம் டு ஓடி ஆர் எஸ்என்சி. ஸோ இதுதான் வந்து ஹேண்டிங் ஓவர் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்றது. ஸோ எஸ்பெஷலி வந்து போஸ்ட் நேட்ல ஹேண்டிங் ஓவர் ஃப்ரம் ஹியர் டு தேர் அப்படின்னும் போது யார்கிட்ட பேபி அண்ட் மதர் ஹேண்டிங் ஓவர்ங்கிறது சைன் வாங்கி இருக்கணும். என்ன அந்த இஸ்பார் ஹேண்டிங் ஓவர் அப்படின்ற மாதிரி ஐடென்டிபிகேஷன்ல இருந்து சிச்சுவேஷன்ல இருந்து அசஸ்மெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து சொல்லிருக்கணும். பேஷண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போடாதீங்க. செக்ஸ் ஆஃப் த பேபி இது எல்லாமே நீங்க பக்காவா ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். இதே இதுதான் உங்களுடைய லக்ஷ்யா கேஷீட்லயும் இருக்கு. இதே மாதிரி நீங்க ஓடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்றீங்கன்னா ப்ரீ அனஸ்தெட்டிக் செக்லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த இதை வந்து ஃபில் பண்ணி நீங்க அமைச்சிருக்கணும். ஸோ இது வந்து நீங்க செக் பண்ணணும். நார்மல் லேபர் நம்ம இப்ப எல்லாருமே கன்வென்ஷனல் லேபர் ரூம் தான் வச்சிருக்கோம். நார்மல் லேபர்ல டெலிவரி ஆன பேஷண்ட்டை பெட்டை விட்டே மாத்தக்கூடாது. இந்த சேம் பெட் பேஷண்ட் ஷுட் பி தேர் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 hours. கன்வென்ஷனல் லேபர் ரூம் இருக்கிறதுனால 2 hours நீங்க சில இடத்துல என்ன பாக்குறோம்னா டெலிவரி டேபிள் இருக்கும், வெளியிலே 2 பெட் போட்டிருக்காங்க. ஸோ டெலிவரி ஆனோன்னா பேஷண்ட் இந்த பெட்ல இருந்து அந்த பெட்ல ஷிஃப்ட் பண்ணி மானிட்டரிங்னு சொல்றோம். பட் அப்படி இருக்கக்கூடாது. டெலிவரி ஆன அதே பெட்ல தான் இருக்கணும் ஃபார் 2 hours. 2 சைடும் சைட் ரேஸ் போட்டிருக்கணும். பேஷண்டோட ஹெட் அண்ட் கொஞ்சம் தூக்கி இருக்கணும். அண்ட் இஃப் யூ ப்ரொவைட் அ பில்லோ தட் வில் பி கம்ஃபர்டபிள் அண்ட் பேபி ஷுட் பி ஆன் த மதர்ஸ் அப்டமன் ஆர் அண்டர் த மதர்ஸ் ஆர்ம் so that warmth is continuously given. Then there's a procedure for consultation of the patient to other specialists. So interdepartmental consultation. So what is the policy you have? உங்களுக்கு திடீர்னு ஒரு physician opinion இருந்துச்சுன்னா either over the phone or through a register நீங்க memo book கொடுத்து நீங்க இது பண்ணலாம். But that should be known to everyone. If they give any phone order கொடுத்து நான் வர்ற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா that has to be translated to the verbal order book. எல்லா ஃபெசிலிட்டிஸும் எங்களுக்கு உள்ளாரே இருக்கு, எங்களுக்கு verbal order தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. So till the physician comes out, till the specialist arrives, sometimes they give some instructions. So அந்த instructions வந்து உங்களுக்கு வந்து verbal order உங்களுக்கு அது இருக்கணும். ஸோ அது உங்களுடைய SOP-ல டாக்குமெண்ட் ஆயிருக்கும். So what are the facilities you will be frequently calling அப்படின்னா அவங்களுடைய phone numbers இருக்கணும். And how you send the memo அப்படிங்கிற policy உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Then next is referral. Referral வந்து it should be done only by the doctor. In CHCs also it should be done only by the doctor. For அப்படின்னு போட்டு நிறைய ஸ்டாஃப் நர்ஸ் நம்ம போட்டு பாக்குறோம். பட் அப்படி போடக்கூடாது. Only doctor should decide the referral. So they should sign. அண்ட் ரெஃபரல் வந்து நீங்க அனுப்புன உடனே டிராபிக் போலீஸ் அந்த மாதிரி பண்ணாம ஒரு பேஷண்ட் வந்துச்சுன்னா வாட் ஆர் த பேசிக் திங்ஸ் விச் யூ கேன் டூ ஃபார் அ மதர். ஸோ ஒரு ஐவி லைன் போடுறதோ, ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் ஸ்டீராய்ட் கொடுக்குறதோ, ஒரு ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ் லாபிக்லால் இன்ஜெக்ஷன், ஒரு மாக்செல்ஃப் கொடுக்குறதோ நீங்க இனிஷியேட் பண்ணிட்டு தான் வெளியில அனுப்பணும். வந்த உடனே பேஷண்ட் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ரெஃபரல் ஸ்லிப் எழுதி வெளியில அனுப்பாதீங்க. So patient வந்துச்சு உங்ககிட்ட மேனேஜ் பண்ண முடியலன்னா follow the referral protocol. Referral, what is your referral protocol அப்படின்னா it will be decided by the doctor or specialist அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். என்ன ரீசனுக்காக இந்த ரீசன் வந்து உங்களுடைய நாட் அவைலபிள் சர்வீஸ்ல இருக்கணும். ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த ரீசனுக்காக நீங்க வந்து ரெஃபர் அவுட் பண்ணக்கூடாது. ரெஃபர் அவுட் பண்ணும்போது ஃப்ரீ மோட் ஆஃப் ரெஃபரல் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் எந்த சென்டருக்கு அனுப்ப போறீங்க அப்படின்னு பேஷண்ட் கிட்ட சொல்லியிருக்கணும். அண்ட் அந்த சென்டர்ல யார்கிட்ட சொன்னீங்க அப்படிங்கறத ப்ளீஸ் நோட் இட் டவுன் இன் த ரெஃபரல் ஸ்லிப் அண்ட் இன் யோர் ரெஜிஸ்டர். யார்கிட்ட பேசணும் அப்படிங்கறத பேரை கேளுங்க. ஓகே, பேரை கேட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா யார்கிட்டயோ பேசணும், எங்க பேசணும் தெரியும், ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களால ட்ரேஸ் பண்ண முடியாது. So find out whom you are informing. Tell everything about the patient.
then give a referral slip, a completely filled up referral slip. வரும்போது என்ன ரீசன் இருந்துச்சு, நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, என்ன ரீசன்காக ரெஃபர் பண்றீங்கன்ற கண்டென்ட் இருக்கணும். அண்ட் டைமோட இது இருக்கணும். எஸ்பெஷலி when you giving the drugs, the time should be mentioned there. அண்ட் antihypertensive patientsக்கு இனிஷியேட் பண்ணும்போது என்ன இருந்துச்சு, ரெஃபர் பண்ணும்போது என்ன இருந்துச்சுங்கிற அந்த வைட்டல்ஸ் வந்து அதுக்குள்ளார இருக்கணும். அண்ட் இன் கேஸ் ஒரு 7 centimeters 8 centimeters ஒரு மல்டியை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா கட்டாயமா there is a chance of delivery on the way, transit delivery ஆக வாய்ப்பு இருக்குன்னா please send a medical personnel with the delivery tray and of course an emergency tray always with the mother. Delivery tray அனுப்பும் போது அவங்களுக்கு ஆக்சிடோசின் வந்து கொடுக்க கூடாது. I just was listening to your conversation. See நம்ம வந்து எதுக்கு ஆக்சிடோசின் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்றோம்னா ஆஃப்டர் சம் டைம் இட் பிகம்ஸ் டோட்டலி லைக் அ டிஸ்டில் வாட்டர் மாதிரி யூஸ் பண்ண. நீங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஒரு டாக்டர் வச்சு ரன் பண்ணும் போது யூ கேனாட் கெட் ஹெல்ப் வென் தேர் இஸ் பிபிஹெச் வந்து நீங்க நிறைய பேர் டாக்குமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. பட் வென் யூ கால்குலேட்டட் வித் நம்பர் ஆஃப் ஆக்சிடோசின் யூஸ் எக்கச்சக்கமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் நன் ஆஃப் them will work. அப்புறம் பேஷண்ட் வந்து ஒரு டிஐசி லெவலுக்கு போய் ஹிஸ்டெக்டமி லெவலுக்கு போன பிறகுதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்றோம். That is not an efficient way of managing an obstetric complication. Simple thing. ஒரு ஆக்சிடோசின் கோல்ட் ஸ்டோரேஜ்ல வச்சு அந்த கோல்ட் செயினை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க ஆக்சிடோசின் கொடுத்த 2 ஆம்பியூல்ல இட் will start working. You don't have to give 2 ampules in IV infusion. IV infusion போட்டு தான் வேலை பார்க்குதுன்னா there should be some evidence behind it. You should show some evidence that only 2 doses of oxytocin is not working. எப்படி வந்து இந்த ஆக்சிடோசின் லைஃப் சேவிங் ட்ரக்கோ அதே மாதிரி it has got lot of disadvantages also. That also you should be aware of. So அதனால நீங்க அந்த ஆக்சிடோசின் கொடுக்க முடியாது பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல மீசோப்ரோஸ்டால் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். தென் ரெஃபரல் ஃபெசிலிட்டிஸ் வந்து என்னென்னு பார்க்கணும்னா எங்க வாட் இஸ் ரெஃபரல் மெக்கானிசம் அப்படின்னு சொன்னல. ஸோ அதுலதான் எந்த இடத்துக்கு அனுப்புறீங்க, அங்க போனா who's going to be the person who's going to receive and mode of referral. இது எல்லாமே வந்து ஒண்ணு வந்து டிஸ்பிளேல இருக்கணும். லைக் நெக்ஸ்ட் ரெஃபரல் சென்டர் இது, மோட் ஆஃப் இது அண்ட் ஃப்ரீ ரெஃபரல் அப்படிங்கிற டிஸ்பிளே வந்து வெளியில இருக்கணும். அண்ட் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் படிதான் நீங்க வந்து நாட் அவைலபிள் ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ் படிதான் நீங்க வந்து ரெஃபரலை நீ வந்து பிளான் பண்ணணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் லக்ஷ்யா போறவங்களுக்கு அது இஷ்யூ இருக்காது. பட் சர்வாலன்ஸ் போகும்போது கட்டாயமா வந்து அதை வந்து செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. Then advanced communication regarding patient condition is shared with the higher center. Refer to higher center எழுதாதீங்க. Please specify the name of the center where you're going to refer. அங்க நாம் already I have informed and there is a checklist, referral checklist வந்து அனுப்பும் போது அதுல ஒரு checklist நம்ம ஃபாலோ பண்ணா that will be easier. Starting with scope of servicesல அது கிடையாது. Patients வந்து ரெஃபரல்னு வந்து டிசைடட் பை டாக்டர். நெக்ஸ்ட் வந்து ஹையர் மோட் ஆஃப் ரெஃபரல் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ப்ரீ அரைவல் இன்டிமேஷன் கொடுத்தாச்சு. அண்ட் யாரு வந்து இன்கேஸ் பேஷண்ட் சிக்கா இருந்துச்சுன்னா will be accompanied by what person and monitoring during transit அது நடக்குமா என்ன. அண்ட் அங்க போகும்போது யார கான்டாக்ட் பண்ணும், அங்க வந்து அந்த நீங்க ரெஃபர் பண்ற இடத்துல அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இது எல்லாமே செக் பண்ணப்பட்டது அப்படின்னு நீங்க அவேரா இருந்தீங்கன்னா நீங்க சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், patient and her attenders should be knowing why the patient is being referred. இது வந்து கட்டாயமா இருக்கு. உங்களுடைய ரெஃபரல் அவுட் ஆடிட் நீங்க மந்த்லி பண்ணும்போது இது எல்லாத்தையும் வந்து நீங்க செக் பண்ணணும். And all these things வந்து should be recorded in your referral out register. Referral out registerல ஒரு நாள் மட்டும் என்டர் பண்ணாதீங்க. சப்சிக்வெண்டா என்ன ஆச்சு இன் பிட்வீன் ஒரு LSCS பேஷண்ட்னா திருப்பி again find out on day 4 and find out whether the discharging BHN or UHN are aware of such patient. இந்த மாதிரி ஒரு high risk patient ரெஃபர் பண்ணி போகுதுன்னா அந்த BHNக்கு அது தெரியப்படுத்தப்பட்டதா அப்படின்னு பாத்துக்கோங்க. Then with referral slipல details என்னென்ன இருக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி already I have covered this. So referral vehicle also I have spoken about it. So இதெல்லாம் வந்து exactly வந்து level of effort வந்து Aல இருக்கு.
ஏ அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. இந்த ஒரு வார்த்தையும் நீங்க எடுத்து வச்சாலே கொஸ்டினும் அங்கதான் இருக்கு, ஆன்சரும் அதுலதான் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க்ஸ். இதுல வந்து கஷ்டமே கிடையாது. சோ யூ டோன்ட் ஹாவ் டு புட் மச் ஆஃப் எஃபோர்ட், பட் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நீங்க கொண்டு வரணும். தென் ஹேண்டிங் ஓவர் ஹவு இட் ஷுட் பி டன் அப்படிங்கிற இந்த எஸ்பார் அப்படின்னு சொல்ற ப்ராசஸ் படிதான் நீங்க வந்து ஹேண்டிங் ஓவர் கொடுக்கணும். பெட் சைட் தான் கொடுக்கணும். லைக் ஒரு போஸ்ட்நேட்டல் மதர்னா பேபி பிங்க் அண்ட் ஆக்டிவ் மட்டும் கொடுக்க கூடாது. வெதர் ஐடி டேக்ல இருக்கிறதும் அந்த செக்ஸும் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எஸ்பெஷலி செக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. மதர் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்ன ட்ரக் கொடுக்கணும், அடுத்த டியூ என்ன, எஃப்ஹெச் பார்க்கணும் அப்படிங்கறத இது பண்ணுங்க. I still remember when I was an undergraduate, I still used to notice the staff nurses checking the fetal heart. It showed that staff nurses were also part of the treatment team. So doctors தான் FH பார்த்து டேக் ஓவர் பண்ணணும் கிடையாது. Staff nurses should also, இது நம்ம பேஷண்ட் நம்ம டியூட்டி டைம்ல நடக்கிற டெலிவரி அப்படிங்கிறதுக்கு நீங்க பார்க்கணும். அண்ட் ஐடி டேக்ஸ் இன்னும் நிறைய இடத்துல ஐடி டேக்ஸ் வாங்கல. இது வந்து ப்ளீஸ், திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். இந்த அட்டையில எழுதி ட்வைன்ல கட்டுற இதுல இருந்து வெளியில வாங்க. இட் இஸ் வெரி வெரி மினிமல். நீங்க அன்டைட் ஃபண்ட்ஸ்ல நீங்க வந்து இது வாங்கலாம். உங்களுடைய சிமாக் ஆபரேஷனல் காஸ்ட்ல வாங்கலாம். உங்களுடைய இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ்ல வாங்கலாம். இன்சென்டிவ் வாங்கினவங்க இன்சென்டிவ் ஃபண்ட்ஸ்ல வாங்கலாம். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் ஐடி டேக்ஸ் ஆர் அவைலபிள் போத் ஃபார் மதர் அண்ட் பேபி. பேபிக்கு கட்டும் போது ப்ரிஃபரபிளி கால்ல கட்டுங்க. அதுல எழுதும் போது பெர்மனன்ட் மார்க்கர்ல எழுதுங்க. பால் பென் வச்சு எழுதாதீங்க, ஆர்டினரி மார்க்கர் வச்சு எழுதாதீங்க. மேல் ஃபீமேல்னு தயவுசெய்து செக்ஸ் எழுதாதீங்க, பாய் கேர்ள் தான் செக்ஸ் எழுதணும். அண்ட் பிஃபோர் யூ டூ எனி ப்ரொசீஜர் மேக் ஷுர் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் த ரைட் பேஷண்ட். ஏன்னா பேஷண்ட் ஃப்ரீக்வெண்டா பெட் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பேஷண்ட்ல இருக்க பெட் நம்பர் பார்த்து போய் மாறி தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதீங்க. Please ask for the patient's name, check with the identification tag, and then initiate the process. Then verbal and telephonic communication, உங்களுக்கு already சொல்லியாச்சு. Verbal order, how you document it and how that register has to be maintained. Specialist opinion, cardiologist opinion, neurologist opinion over the phone வாங்கினா கூட அது verbal order registerல இருந்து டாக்குமெண்ட் ஆயிருக்கணும். And they have to sign it within 24 hours. And read back policy ஒன்னு இருக்கு. So read back policy எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். Whoever is going to take the message from the physician or whoever the consultant in the opinion வாங்கும் போது அது வந்து கட்டாயமா இருக்கணும். Then handing over during shift, every shiftல இருக்கிறது வந்து நீங்க hand over வாங்கும் போது தயவுசெய்து make sure there is no mistake. அதை ஒழுங்கா hand over பாருங்க. யாருக்கு FH பார்க்கணும், யாருக்கு வந்து ஒரு எக்ஸாமெத்தசோன் கொடுக்கணுமோ, ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் கொடுக்கணுமா, இது வந்து டைம் பார்த்து நீங்க வந்து தயவுசெய்து ஹேண்டிங் ஓவர் கொடுங்க. அண்ட் ஆல்வேஸ் இட் ஷுட் பி ஹேண்டிங் ஓவர் ஷுட் பி டன் அட் த பெட் சைட். அண்ட் நர்சிங் ஹேண்டிங் ஓவர் ரெஜிஸ்டர்னு ஒன்று மெயின்டைன் பண்ணும். நீங்க ஹேண்ட் ஓவர் கொடுக்கும் போதே ஹேண்டிங் ஓவர் அண்ட் டேக்கிங் ஓவர் பர்சன் ஷுட் பி ஹேவிங் த ரெஜிஸ்டர் இன் த ஹேண்ட். ஷிஃப்ட் மாறமோ மொத்தமா சேர்த்து எழுதிக்கலாம்னு வைக்காதீங்க. அங்கங்க எழுதிட்டீங்கன்னா தட் வில் பி மச் ஈஸியர். நீங்களே இதை வந்து ஒரு புதுசா இம்ப்ரவைஸ் பண்ணி நீங்க எழுதலாம். எத்தனை பேருக்கு ஒரு நீங்க வந்து ஒரு டெய்லி கன்சல்டேஷன் போடுற மாதிரி நீங்க இவங்களுக்கு இத்தனை பேருக்கு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், இத்தனை பேருக்கு அயர்ன் கால்சியம், இத்தனை பேருக்கு ஆன்டிபயோட்டிக் இந்த டைம் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து things will be easier. The next is vitals are monitored periodically. I have already mentioned this. BP வந்து for a hypertensive patient minimum every 1 hour should be checked. Otherwise once in 4 hours. Pulse அடிக்கடி பார்க்கணும். Temperature once in 4 hours. இப்ப saturation நீங்க இந்த திருப்பி இந்த flu timers ஆரம்பிக்குது, அதனால நீங்க saturation பார்த்துட்டீங்கன்னா நல்லது. Then contractions every half an hour. Check for 5 minutes. Keep the hand on the uterus for 5 minutes. So contraction எவ்வளோ intensity இருக்கு, எவ்வளோ frequency இருக்குங்கிறத நீங்க mention பண்ணணும். Fetal heart rate either with the fetoscope or Doppler or with stethoscope அது பண்ணி it has to be entered. நீங்க உங்களுடைய intrapartum monitoring வந்து பார்ட்டோகிராஃப்ல இருந்தா மட்டும் கூட போதும். நீங்க அது பக்கத்துலயே ஒரு ஆக்சுவலா ஒரு கட்டமா போட்டு ஒரு இது கொடுத்துருப்போம் உங்களுக்கு, அதுல இது பண்ணா கூட போதும். தனியா அடிஷனல் ஷீட் வச்சு நீங்க every 4 hours
ஹவர்ஸ்க்கு வேணும்னு எழுதணும் தேவையே இல்லை, பிகாஸ் அது 4 hours ஒரு தடவை தான் இருக்கு. பட் mandatorily you have to check it frequently. Then vulnerable patients, all patients pregnant in labor, we consider them as vulnerable patients. So make sure அவங்களுக்கு வந்து unnecessary fall எதுவும் வராம இருக்க. சைட் ரெயில்ஸ் ஆல்வேஸ் நீங்க பெட் எப்பயுமே ரெடியா இருக்கும் போது ஒரு சைட் ரெயில்ஸ் ஆல்வேஸ் ஆன் சொல்லணும். பேஷண்ட் மேலே ஏறி படுத்த பிறகு யூ ஹாவ் டு புல் அப் த அதர் சைட் ஆஃப் த சைட் ரெயில் அண்ட் மேக் ஷூர் பேஷண்ட் அட்டெண்டர் கிட்ட 2 சைடும் போட்டிருக்கணும். இல்லைன்னா வழியில விழுந்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அது கட்டாயம் இருக்கணுங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு இருக்கும். தென் ஐடென்டிபிகேஷன் டேக்ஸ் 2 பேருக்கு, அம்மாக்கும் இருக்கணும் குழந்தைக்கும் இருக்கணும். தென் இன்கேஸ் தேர் இஸ் அ பேபி தெஃப்ட், கோட் பிங்க் ஆச்சுன்னா என்ன பண்ணுங்கிறது கோட் பிங்க் ட்ரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சோ உங்க வாசல்ல இருக்க செக்யூரிட்டிக்கு அது தெரியல, ஹவுஸ் கீப்பிங் அம்மாவுக்கு தெரியல அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் அ வேஸ்ட். சோ கோட் பிங்க் ட்ரில் நிறைய வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்திருக்கு. நீங்களும் வந்து உங்களுடைய பண்ணதுக்குரிய ஒரு எவிடன்ஸ பண்ணும். சோ அதுக்கு வந்து நீங்க ஒரு முன்னாடியே வந்து ஒரு நீங்க உங்களுடைய கோட்டிங் பாலிசில வந்து என்ன பண்ணீங்கன்னா யார் யார் என்னென்ன வேலையை பாப்பா, லைக் செக்யூரிட்டி வந்து கதவு மூடுவாங்க, இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து பேஷண்ட வந்து இன்னொரு ஒரு இடம் இல்லைன்னா ஒரு நர்சஸ் ரூம்க்கோ நர்சஸ் ஸ்டேஷனுக்கோ கொண்டு போய் வைப்பாங்க. தென் யார் வந்து ஹையர் அஃபீஷியலுக்கு இன்ஃபார்ம் பண்ண போறா, யார் வந்து தேட போறா, இது எல்லாமே வந்து ஆள் யார் யார் பண்ண போறா, எப்படி வந்து கோட் ப்ளூ அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து வேலை பார்க்க சொல்லியிருக்கோம். The same thing is applicable for code pink also. So code pink வந்து எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் தெரியணும். தென் டெலிவரி ஆகி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது பர்த் கம்பேனியன் கிட்ட சொல்லணும். பேபியோடைய சேஃப்டிக்கு நீங்களும் வந்து இன்வால்வ்டா இருக்கணும். You should also ensure that you don't give your baby, hand over the baby to anybody. பக்கத்துல இருக்கவங்கள பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இங்க வெளியில போனோம் அப்படி போனோம்லாம் சொல்லக்கூடாது. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேபி. தெரியாத ஆள் வந்து குழந்தைய தொட்டாங்க பார்த்தாங்க எப்படின்னா பிளீஸ் இன்ஃபார்ம் எனி ஆஃபர்ஸ் அப்படிங்கறத சொன்னோம். இதெல்லாம் நீங்க வந்து பேபியை ஷிஃப்ட் அம்மாவை வெளியில ஷிஃப்ட் பண்ணும் போது நீங்க வந்து சொல்லிடுங்க. Then high risk pregnancies are identified and kept in intensive monitoring. So உங்களுக்கு high risk pregnancy னா யார் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியும். What are the high risk conditions where you manage? ஒரு சின்ன facility like CHC you will not be managing treating the high risk patient, but initial management, stabilization and referral is being done. So இது வந்து உங்களுக்கு சொல்ல தெரியணும். இது சொல்ல தெரிஞ்சுட்டு நாங்க ஸ்டெபிலைஸ் தான் பண்ணுவோம், இதுதான் எங்களுடைய பாலிசினா அஃப்கோர்ஸ் the state will definitely support you. அதனால எங்களுக்கு ஹை ரிஸ்க் மானிட்டரிங் இல்ல, HDU இல்லன்னு யோசிக்காதீங்க. அண்ட் ஆஸ் பர் ஆர் ஸ்டேட் பாலிசி நம்ம வந்து ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ வந்து CHCஸ்ல மேனேஜ் பண்றது இல்ல. we manage them only in well equipped CMOG centers. சோ அதனாலதான் இது உங்களோட ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ்லயும் உங்களுடைய SOPலும் எது இருக்குங்கிறத திருப்பி ஒரு தடவை பார்க்கணும். SOP உங்க கையில எல்லாமே இருக்கணும், அது மனப்பாடமா இருக்கணும். தென் ட்ரக்ஸ் prescribed under generic name only. ஜெனரிக் நேம் அப்படின்னா இன்னும் நிறைய பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம வந்து ரேண்டமா கேஸ் ஷீட்ஸ பார்த்தோம்னா ரான்டாக்னு தான் எழுதணும், ரானிட்ரின் 150 மில்லிகிராம்னு எழுத மாட்டேங்கிறோம். அப்புறம் டாப் கால் ஆர் டாப் கால்சியம் அப்படின்னு எழுதுறோம். இட்ஸ் நாட் டாப் கால்சியம், இட்ஸ் டாப் கால்சியம் கார்பனேட் வித் விட்டமின் D3. ஏன்னா கால்சியம்னு எழுதுனா கால்சியம் லாக்டேட் வர்றதுக்குரிய சான்ஸும் இருக்கு. சோ அதனால யூ ஹாவ் டு பி கிளியர் இன் வாட் யூ ஆர் ரைட்டிங். சோ இந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஆடிட் வந்து இந்த டாக்டர் கோஸ் ஃபார் ரவுண்ட்ஸ், randomly they can check the case sheet. One doctor can verify another doctor's case sheet before next day rounds போகும்போது they can check in the case sheet whether it is being written or not. ஒழுங்கா எழுதிருக்காங்களா அப்பப்ப நீங்க வந்து பண்ணீங்கன்னா பின்னாடி நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் ஆடிட்டோ ரேண்டமா கேஸ் ஷீட் எடுத்து பார்க்கும் போதோ உங்களுக்கு நீங்க மாட்ட மாட்டீங்க. சோ ஜெனரிக் நேம்ல தான் இருக்கணும். உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு PROMன்னு இருந்துச்சுன்னா PROMக்கு இந்த ட்ரக் தான் நாங்க கொடுக்குறோம். ஒரு எக்லாம்சியா அப்படின்னா எக்லாம்சியாக்கு திஸ் இஸ் த ட்ரக்ஸ் வி கிவ். ஏன்னா NHM உடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி புரோட்டோகால் படி மெத்தில் டோப்பா இருக்கும், ஹைட்ரலசின் இருக்கும். பட் we are not using it, we are using injection labitalol and tab labitalol.
சோ அப்படின்னும் போது உங்களுடைய SOP-ல என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் உங்களுடைய IEC-லயும் வந்து தட் ஷுட் பி டிஸ்பிளே. சோ அதுபடிதான் நீங்க பண்றீங்களா அப்படிங்கறத ரேண்டமா நீங்க once in a while you can check the case sheets when you go. So even if somebody tells you, the staff nurses in charge of labor room can say boldly, this is what STJ or SOP says, why are you deviating it அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா everything will fall in line. ஒரு PPH மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுதான் புரோட்டோகால். ஒரு எக்லாம்சியா பேஷண்ட்டுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு புரோட்டோகால் படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பேஷண்ட் வந்து சிக்காகி ப்ராப்ளம் போறதுக்கு சான்ஸே இருக்காது. ஸோ எவ்ரிபடி ஷுட் பி எம்பவர் ஆகி வித் நாலேஜ் ஆல்சோ. இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்குரிய தைரியமும் இது உங்களுக்கு இருக்கணும்னா நீங்க அதை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிருக்கணும். அண்ட் வாட் இஸ் யோர் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ரேஷனல் யூஸ் ஆஃப் யூட்ரோடானிக்ஸ், as I mentioned before, ஆக்சிடோசின் வந்து உங்க கையில இருக்க ஸ்டாக், உங்களுடைய இண்டென்ட் அண்ட் பார்ச்சுரேஷன் ரெஜிஸ்டர் இதை வந்து மேட்ச் பண்ணோம்னா if it is not there, some people might be losing marks. If your assessor is an obstetrician or is very particular about the SOPs, நீங்க இந்த பாயிண்ட்டுக்கு நீங்க ரேஷனல் யூஸ் ஆஃப் யூட்ரோடானிக்ஸ்க்கு கட்டாயம் query வரும். So please be careful. Then high alert medications are available and identified. So what are the high alert drugs available in your department? Maxelf, oxytocin, carboprost, adrenaline அப்படி நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. You can even increase the number of KCL. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா வச்சுக்கலாம். So இந்த high alert drug அப்படின்னும் போது எதனால இது பேர் வந்து high alert இருக்கு, இதோட மேக்ஸிமம் டோஸ் என்ன, ஆஸ் பர் வெயிட் அண்ட் ஏஜ் அண்ட் கண்டிஷன், என்னென்ன இதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்கிறத டிஸ்பிளே வந்து நர்சிங் ஸ்டேஷன்ல கட்டாயம் இருக்கணும். எதனால அது ஹை அலர்ட்னு சொல்லுது, ஒரு ஹை அலர்ட் ட்ரக்னா அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே, சோ தட் இஸ் கால்ட் இண்டிபெண்டன்ட் டபுள் செக் அப்படின்னு. ஒருத்தர் பார்க்கும்போது இன்னொருத்தர் இருக்கணும் அப்படின்ட்டு. And few assessors are very particular that these high alert drugs are not mixed with other drugs. இந்த high alert drugங்கிறதுனால இது மிஸ்யூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா high alert drug மட்டும் தனியா ஒரு லாக்கர்ல வைக்கிறாங்க. So that it is not easily accessible to anybody. And people, when they use it, they know this is a dangerous drug. They have to use it judiciously அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. The next thing is error prone medical abbreviation. So இதுவும் நீங்க வந்து PRN அப்படிலாம் எழுதும் போது சில MG மைக்ரோகிராம் இதெல்லாம் தப்பு வர இருக்கு, அதையும் பார்க்கணும். And independent double check அப்படின்னு சொல்றதுனால wherever Maxelf is being used, wherever oxytocin is being used, wherever carboprost is being used, அந்த நீங்க கொடுக்குற ஸ்டாஃப் நர்ஸ் 2 பேருடைய சைன் கட்டாயம் அதுல தேவை. நம்ம சைனே நம்ம பாதி இதுல போட மாட்டோம், பட் அந்த இது ட்ரக்க கொடுத்திருந்தோம்னா அந்த இதுக்கு வந்து 2 சைன் வந்து கட்டாயமா இருக்கணும். அண்ட் எவ்ரி அட்வைஸ் வந்து டேட், டைம் அண்ட் சைன் கட்டாயம் இருக்கணும். எஸ்பெஷலி இன் கன்சர்ட் இட் ஹாஸ் டு பி தேர். அண்ட் வாட் எவர் ஃபைண்டிங்ஸ் யூ ரைட் தட் ஹாஸ் டு பி தேர். அண்ட் ட்ரக்ஸ் வந்து வெரிஃபை பண்ணும், இது எல்லாமே நீங்க வந்து கரெக்டா பண்ணிடுவீங்க, இது ப்ராப்ளம் இல்லை. Then adverse drug reaction நடந்துச்சோ நடக்கலையோ you should be maintaining a format. drug reaction form உங்ககிட்ட கையில இருக்கணும். அது எங்க fill up பண்ணும், யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறது தெரியணும். தெரியலன்னா உங்க pharmacist வந்து என்ன பண்றாரு அப்படின்னு வந்து உங்ககிட்ட கேளுங்க. And whether உங்களுக்கு இதுக்கு முன்னாடி any adverse drug reaction எது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறது தெரியணும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி எங்கேயாச்சும் நோட் பண்ணி வைங்க. Then 7 hours of medication. 7 hours na என்னன்னு தெரியணும், whether you are following it அப்படின்னு தெரியணும். So especially for high alert drugs இத வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்க. Then comes the partograph. Partograph உங்களுக்கு தனியாவும் கிளாஸ் எடுத்திருக்கோம். If you do not know about partograph, we will again take one class on partograph. Partograph வந்து கேஸ் டெலிவரி ஆன பிறகு போடாதீங்க. When the patient walks in, if she is in active labor, start marking the partograph. இந்த partograph மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதை இன்டர்பிரேட் பண்ணி உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கும். சோ அதுல மார்க் பண்ணா மட்டும் பத்தாது, அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு வந்து பேஷண்ட் உங்ககிட்ட தான் வைக்க முடியுமா இல்லைன்னா ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியணும். Periodically ask your obstetricians to train the team of people, because
மோஸ்ட் ஆஃப் த லேபர் ரூம்ஸ் ஆர் பீங் மேனேஜ் பை த ஸ்டாஃப் நர்சஸ். ஸோ நீங்க வந்து திருப்பி ஓரியன்ட் ஆனோம் அப்படிங்கறதுல நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. தென் ட்ரீட்மெண்ட் பிரிஸ்கிரைப் வந்து நர்சிங் ரெக்கார்ட்ல இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும். ஸோ இது வந்து ரேண்டமா கேஷீட் எடுத்து பார்க்கும்போது பாக்குறாங்க. நீங்க இது SOP-ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எது எந்தெந்த இடத்துல எழுதுவாங்க அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கேஷன் ஆர்டர் வந்து மெடிக்கேஷன் சார்ட்னு ஒண்ணு கொடுத்து அதுல எழுத சொல்றோம். ஸோ அதுக்குள்ளார இருக்கும். ட்ரீட்மெண்ட் எங்க எழுத சொல்றோம், உங்களோட அடிஷனல் உங்களுடைய லக்ஷ்யா கேஷீட் உள்ள வருது. அடுத்தது அடிஷனல் ஷீட்ல நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றோம். லேப் இன்வெஸ்டிகேஷன் வந்து உங்களுக்கு அது ரிப்போர்ட் எழுதுறதுக்குரிய ஃபார்ம் இதுக்குள்ள இருக்கு. பட் லேப் ஸ்லிப்னு உங்களுக்கு உங்களுடைய ஃபெசிலிட்டியில கட்டாயம் இருக்கணும். ஸோ அதுலதான் நீங்க சைன் போட்டு அனுப்பணும். ரிசீவ் பண்ணும் போதும் லேப் டெக்னீஷியனுடைய சைன், நேம், டேட், சைன் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஒரு துண்டு பேப்பர்ல வாங்காதீங்க. அது உங்களோட ஹாஸ்பிட்டல் சீல் கூட பாதி இதுல இருக்காது. ஸோ இல்ல இது லேப்ல வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பட் பின்னாடி ஒரு லீகல் டாக்குமெண்டா அது வந்து கேஷீட் மாறும்போது ப்ராப்ளம் வரும். ஸோ லேப் டெக்னீஷியனுடைய சைன் இதெல்லாம் வந்து ஆத்தென்டிக்கா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. தென் டெலிவரி நோட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்மேட்டட் இந்த லக்ஷ்யா கேஷீட். ஸோ இதை நீங்க ஃபில் பண்ணீங்கனாலே ப்ராப்ளம் இருக்காது. ரேண்டமா ஒரு 4-5 கேஷீட் எடுத்து நீங்களே வார்டுக்குள்ள பாருங்க கம்ப்ளீட்டா இல்லைன்னு. யார் அடிக்கடி தப்பு பண்றான்னு பார்த்தா அவங்கள வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து அதை ஃபில் பண்ண வைங்க. இது அகெயின் திஸ் இஸ் நாட் வந்து அவங்கள வந்து குறை சொல்லணும்னு ஒரு ஆளை கண்டுபிடிச்சு குறை சொல்லணும்ன்றதுக்காக இல்ல. அவங்க நம்ம டீமுக்குள்ளார நம்ம ஃபெசிலிட்டிக்குள்ளார இந்த தப்பு நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நீங்க பண்ணணும். தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக வேலை பண்ணாதீங்க. நம்ம கெட்ட பேர் நம்ம யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாம் பண்ணணும். Then again baby notes is adequate வந்து இது கட்டாயம் நீங்க வந்து அப்கார் எழுதி இருக்கணும். எசென்ஷியல் நியூபார்ன் கேர் கொடுத்தீங்களா இல்லைன்னா நியூபார்ன் ரிசர்ச்சேஷன் கொடுத்தீங்களான்னு எழுதணும். டைம் ஆஃப் இனிஷியேஷன் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங், this is very important. This indirectly shows whether the baby has been received on mother's abdomen இல்லைன்னா தனியா வாங்கினீங்களாங்கிறது இதுலே தெரிஞ்சிடும். Then standardized K-sheet இருக்கு and safe childbirth checklist. Lots of people are asking for checklist. It is in the pipeline. அது கொஞ்சம் ஃபைல்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கனால டிலே ஆயிட்டு இருக்கு. பல்க்ல அடிக்காதீங்க, கொஞ்சமா இப்ப ஃபார் டைம் பீயிங் கேஷீட்ஸ் அடிச்சுக்குங்க. மொத்தமா நாங்க உங்களுக்கு அடிச்சே நாங்க வந்து கொண்டு வந்து வந்துரும். தென் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் மெயின்டைன் ஆஸ் பர் கைட்லைன்ஸ். சி இதுல ஆக்சுவலா சொல்ல போனா ஃபியூ ரெஜிஸ்டர்ஸ் தான் கேக்குறாங்க. லேபர் ரூம் ரெஜிஸ்டர், OT ரெஜிஸ்டர், MTP ரெஜிஸ்டர், மெட்டர்னல் டெத் ரெஜிஸ்டர், லேப் ரெஜிஸ்டர், ரெஃபரல் இன் அண்ட் அவுட் அப்படின்னு. பட் நிறைய இடத்துல ஆர்னு போட்டிருக்கோம். நிறைய ஃபெசிலிட்டில என்ன சொல்றாங்க, எந்த இடத்துல எல்லாம் RR இருக்கோ அப்படின்னா ரெக்கார்ட் ரிவ்யூ பண்ணுவாங்க. ரெக்கார்ட் ரிவ்யூனா அதுக்குன்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கணும் அப்படிங்கிற அப்படி கிடையாது. அதாவது நீங்க எந்த இடத்துல இருந்து இத வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கோ அதை காமிக்கிறது தான், அதை செக் பண்ணதா அதுதான் செக் பண்ணுவாங்க. சோ ஒரே ரெஜிஸ்டருக்குள்ளார நிறைய கண்டென்ட்டை நீங்க வந்து போடலாம். எதுல இருந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட்டா கேப்சரிங் ரெஜிஸ்டர் இருக்கணும். அதை நீங்க டெய்லி கன்சால்டேட் போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கன்சால்டேஷனுக்கும் அனெக்சர் சிக்கும் அவுட்கம் இண்டிகேட்டர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஒன்னொன்னுக்கு ஒரு ரெஜிஸ்டர் போடாதீங்க. ஆக்சுவலி வி ஹவ் ஒர்க்ட் அவுட் only around 35 to 40 registers தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, தட் இஸ் லேபர் ரூம்க்கு வருது. The same applies to the OT also. So இது வந்து உங்களுக்கு அபிஷியலா உங்களுக்கு நாங்க கம்யூனிகேஷனே கொடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு மேல 1-2 வேணும்னா வந்து நீங்க போட்டுக்கலாமே ஒழிய இந்த ஃபியூ மேண்டேட்டரி ரெஜிஸ்டர்ஸை தவிர நீங்க தயவுசெய்து வேற பண்ணாதீங்க. ஏன்னா சில இடத்துல எல்லாம் 120 ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றேங்கிறாங்க. 120 ரெஜிஸ்டர் இஸ் நாட் அட் ஆல் நீடட். இந்த ரெஜிஸ்டர்ஸ் வந்து ஆக்சுவலா நாங்க எது டெய்லி பண்ணணும், எது மந்த்லி பண்ணும், எது ஒன்ஸ் இன் a year பண்ணும் இப்படின்னு கூட பிரிச்சாச்சு. சோ அப்படின்னும் போது உங்களுக்கு 120 ரெஜிஸ்டர்ஸ் நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னா that means the quality circle team is not smart enough தான் நான் சொல்லுவேன். See, as a quality circle, the team of people working in the department should decide, should go through the LaQshya K-sheet again and again and again, and they should decide whether இந்த செக் பாயிண்ட கேக்குறாங்க, இந்த செக் பாயிண்ட நம்ம டாக்குமெண்ட் பண்றதுக்கு எந்த ரெஜிஸ்டர் தேவை, எந்த ரெஜிஸ்டருக்குள்ளார ஒரு எக்ஸ்ட்ரா காலம் போட்டா இந்த டேட்டா நம்ம கையில கிடைக்கும் தேடுற இடம், இப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும்.
because only few mandatory registers alone are needed and not 120 or 140. And all registers are identified and numbered. அப்படின்னா எதுக்குன்னா ஒரு ரெஜிஸ்டர் மேலயும் அது என்ன ரெஜிஸ்டர்னு பேர் இருக்கணும், அது ஒரு நம்பர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பேஜ் சர்டிபிகேஷன் அட்டஸ்டேஷன் இருக்கணும். அட்டஸ்டேஷன் போடுறவங்க வந்து டேட் நேமோடையும் டேட்டோடையும் சீலோடையும் போடுறாங்களான்னு பார்க்கணும். நீட்டா கவர் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அண்டர் லாக் அண்ட் கீ இந்த ரெஜிஸ்டர்ஸ் எய்தர் ஆல்பபெட்டிக்கலி நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்பர் படியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த கபோர்டுடைய கதவு மேல எந்த நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல இது இருக்குன்னா A to C இருக்குன்னா A to C இந்த சைட், ரைட் சைட்ல D to F வரைக்கும்னா அப்படி நீங்க பிரிச்சுக்கணும். ஸோ தட் டைம் டிலே ஒரு ரெஜிஸ்டர் எடுத்து எழுதுறதுக்கு எந்த டைம் டிலேயும் இருக்கக்கூடாது. தென் கிரிட்டிக்கல் வேல்யூஸ், இது எதுக்கு திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்னா, இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ ஒரு அப்நார்மல் கிரிட்டிக்கல் வேல்யூ இஸ் கிரிட்டிக்கல் டு லைஃப். ஸோ தட் இஸ் அப்நார்மல் வேல்யூ. அந்த வேல்யூ வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து பாக்குறது. ஸோ இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து நர்சிங் ஸ்டேஷன்ல, ஏன்னா தட்ஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சிட் அண்ட் ஒர்க். அந்த இடத்துல எது கிரிட்டிக்கல் வேல்யூன்னு இருக்கும். இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்கும்போது அந்த வேல்யூ வந்துச்சுன்னா ஸ்டாஃப் என்ன பண்ணாங்க, யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஐடியலி ஸ்பீக்கிங் திஸ் ஷுட் பி இன்ஃபார்ம் டு த ஃப்ரம் த லேப் டு த லேபர் ரூம். ஸோ அந்த அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னாலோ, இல்லைன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் கேர் டயக்னோஸ்டிக்ல ஒரு டெஸ்ட் பண்ணும்போது ஒரு அப்நார்மல் ரிசல்ட்டை பாத்தீங்களா, வாட் டிட் யூ டூ நெக்ஸ்ட், whom did you escalate the report, உங்களோட ஹையர் அஃபீஷியலுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கறதும் இதுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கிரிட்டிக்கல் வேல்யூ ரெஜிஸ்டர் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ். கிரிட்டிக்கல் வேல்யூன்னு போட்டு எழுதி வச்சுப்பீங்க, அது வந்து இன்டர்பிரேட் பண்ணாம ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருந்துச்சுன்னா தட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ். ஸோ திஸ் ஆல்சோ ஹாஸ் டு பி டிஸ்பிளே. blood transfusion protocol. So blood transfusion எந்தெந்த கண்டிஷனுக்கு வந்து blood transfuse பண்றாங்க அப்படிங்கிற கிரைட்டீரியா உங்களுக்கு தெரியணும். நீங்க பிளட் பேங்க்ல இருந்து வாங்கி சுடு தண்ணியில போடக்கூடாது, திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வைக்க கூடாது. ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு ஐடென்டிஃபை பேஷண்ட்டுக்கும் பிளட் இதுக்கும் ஐடென்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட் பண்ண பிறகு யூ ஹாவ் டு இனிஷியேட் த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பேஷண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணும், என்னென்ன பாராமீட்டர்ஸ் மானிட்டர் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னும் போது நீங்க பிளட் எய்தர் ஹை ரிஸ்க் ரெஜிஸ்டர்லயே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா தனியா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கும் போது நில் ரியாக்ஷன்ங்கிறது அது வந்து டாக்குமெண்ட் ஆயிருக்கணும். கேஷீட்லயும் நில் ரியாக்ஷன் இருக்கணும். இதோடைய ஒரு காப்பி வந்து பிளட் பேங்க்குக்கும் உங்களுக்கு வந்து போயிருக்கணும். ஸோ ஸ்டாஃப் வந்து அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ற பேஷண்ட்டுக்கு என்ன டேஞ்சர் சைன்ஸ் வாட்ச் அவுட் பண்ணுவாங்கன்னு ஸ்டாஃப் நர்ஸ்க்கு தெரியணும். அடுத்தது வந்து ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடக்குதுன்னா வார்ட்ல அதை துணி போட்டு கவர் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. பயப்படுறாங்கன்னா அந்த பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் கேன் வாக் அவுட் ஆஃப் த வார்ட் அண்ட் நாட் டிஸ்டர்ப். நீங்க கவர் பண்ணி மூடி போட்டு வச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ இறங்குது டிராப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ப்ரிஃபரபிளி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது ஃப்ரெஷ் லைன்ல போடுங்க. பழைய லைன்ல போட்டீங்கன்னா ஆல்ரெடி த்ராம்போஸ் லைன்ல போய் திருப்பி பிளாக் ஆகி ப்ராப்ளம் ஆகும். So as much as possible, when you start a line for the first time, please start on the left hand, not on the right hand. And plaster ஒட்டும் போதும் பெரிய பிளாஸ்டரா வெட்டி ஒட்டுங்க. சிக்கனை பிடிக்கிறேன்னு குட்டி குட்டியா ஒட்டிங்கன்னா கொஞ்சம் வேர்த்துச்சுன்னா எடுத்துட்டு வரும். இந்த எலாஸ்டோகிரேப் அந்த பிளாஸ்டர் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெச் பண்ணி போடணும். அதை உரிச்சிட்டு ஸ்ட்ரெச் பண்ணி பிக்ஸ் பண்ணுமே ஒழிய பிரிச்சுட்டு அப்படியே ஒட்டக்கூடாது. ஸ்ட்ரெச் பண்ணி ஒட்டுனீங்கன்னா தான் அது வந்து நிற்கும். தென் டெத் நோட், இது ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் நாட் ஹேப்பன். இது வந்து ஆன்லைன் போர்ட்டல் என்ட்ரி வந்து நடக்குதா, உங்களுடைய ஃபெசிலிட்டியில நடந்த டெத் வந்து ஆன்லைன் போர்ட்டல்ல போயிருச்சா அப்படின்னு ப்ளீஸ் வெரிஃபை வித் த ஸ்டேட். தென் இதுல இன்னொன்னு என்னன்னா, என்கிட்ட டெத்தே நடக்கல இப்படி நடக்கல அப்படின்னா எய்தர் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த டெத்துக்கு வாட் வாஸ் யுவர் டிஸ்ட்ரிக்ட் ஆடிட், வாட் வாஸ் த டிஸ்ட்ரிக்ட் ஆடிட் டன், வாட் வாஸ் த ஸ்டேட் ஆடிட் டன், what was the preventive action that was advised by the state. இத வந்து நீங்க ஆடிட் பண்ணி நீங்க பண்ண மாதிரி இருக்கணும். அண்ட் யூ கேன் டெத்தே இல்லைன்னா கூட உங்களுக்கு ரெஃபர் ஆன கேஸ் ஏதாவது ஒண்ணு உங்க பக்கத்துல இதெல்லாம் நீங்க கூட எடுத்து பண்ணலாம். பட் வாட் இஸ் த ப்ரொசீஜர் இஃப் அ டெத் ஹேப்பன்ஸ்,
அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். Then newborn death and stillborn death, இது வந்து differentiation only by a pediatrician தான் சொல்லியிருக்காங்க. And document should be maintained அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So make sure this is being done. Pediatrician இல்லாத CHC ல trained NSSK trained or IMNC trained medical officer can certify. So that can also நம்ம இதுல பண்ணிக்கலாம் அது. Then next comes 6 cleans. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். Clean hands, clean surface, clean blade. Clean blade னா clean scissors தான் நம்ம வந்து சொல்றோம். Clean scissors புதுசா வந்து நீங்க டெலிவரிக்கு வந்து ஒரு curve scissors ஒரு straight scissors நீங்க யூஸ் பண்ணீங்க. Do not use clean blade. இது வந்து பழசு நம்ம எழுதுனது. ஏன்னா இது this list is applicable for all the states. அங்கெல்லாம் வந்து ஒரு டெலிவரி கிட்ல உங்க பிளேட ஆட்டோக்ளேவ் பண்ற ப்ராப்ளம் அப்படின்னு பிளேடு தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க தனியா பீடியாட்ரிஷனுக்கும் பிளேட் கொடுக்காதீங்க. நீங்க வந்து காட் கட் பண்ணிட்டு இது கட் பண்ண பிறகு ஹேண்ட் ஓவர் த சிசர்ஸ் டு த pediatrician. So the same thing can be used for cord care if needed. And another thing, clean cord tie அப்படின்னா clean cord tie-ங்கிறது நம்ம clamp தான் இது பண்றோம், single use clamp. So use that. And clean towel, clean perineal sheet and clean cloth to wrap the baby and mother. So இது என்ன அப்படின்னா நீங்க வந்து warm towel should be used. So எத்தனை டெலிவரி ஆகுதோ அதுக்கு twice the number of warm towels, warm sterile towels should be sent from labor room. இது வந்து ஒரு autoclave binல போட்டு நீங்க இது வார்மர் பக்கத்துலயோ நியூபார்ன் ரிசல்டேஷன் ட்ரே எங்க இருக்கோ அங்க வந்து வைக்கணும். Half an hour before the warmer should be switched on and 2 towels should be kept warm. Oxytocin can be cold chain important or baby can the mari warm chain has to be there. And how you conduct the delivery அப்படின்னு உங்க லக்கு நீங்க டெலிவரி டைம்ல வந்து அசஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா they will silently sit and watch. They will not tell you what to do, but they will watch how you conduct the delivery. So எப்படி பெரினியல் சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கறத பாப்பாங்க. பிகாஸ் யூ ஹாவ் டிஸ்பிளேட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் லேபர் ரூம்ல நோ அன்னெசரி எபிசியோட்டமின்னு கொடுத்துருக்கீங்க. பட் யூ வில் ஜஸ்டிஃபை ஆல் எபிசியோட்டமிஸ் ஆர் நெசசரி அப்படின்ட்டு. If you wait for normal delivery, the normal delivery means the imminent signs of delivery, the actual imminent signs of delivery படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எபிசியோட்டமின்ற கான்செப்ட் வராது. பிகாஸ் in only during the state of expulsion there will be thinning and bulging of perineum. Full dilatation வந்துருச்சுங்கிறதுக்காக you should not go ahead with an episiotomy and deliver. நீங்க உடனே big baby ன்னு சொல்லுவீங்க. Compared to the natural delivery process of an elephant, ஒரு யானைக்கு எப்படி டெலிவரி ஆகுது, அது வந்து ஒரு 3 kilo 4 kilo பேபி ஆகல. That does not mean it has got a very small perineum and vagina. At the time of delivery, everything distance. Okay, that is how God has created us. At only at the appropriate, this is a normal delivery, not any pathological condition. So normal delivery, everything will normally happen at the appropriate time. Namma avasarapadradhanaala da unnecessary episiotomies varudhu. So you should give good perineal support. So idukku வந்து perineal pads இருக்கணும். It should be a rectangular size ல இருக்கணும். நீங்க உங்களுடைய banana pad அப்புறம் tampon இதெல்லாம் வந்து these are all outdated. Please do not prepare them or autoclave them. These both are waste. Okay, perineal pad use பண்ணுங்க both for the perineal support and to wipe the baby. Okay, so that should be there and adequate number should be available in labor room autoclave. Then how you manage if there is a cord around the neck. Dakshata training போனவங்க இதோட OSCE எடுத்து நீங்க திருப்பி பண்ணீங்கன்னா all these are given how to conduct a normal deliveryங்கிறது step by step இது வந்து கொடுத்திருக்காங்க. So you should know how to conduct a normal delivery. So unnecessary episiotomy I have already said. A tight perineum concept கிடையாது. Please ஒரு episiotomy கொடுத்திருந்தீங்கன்னா SNO போட்டு இண்டிகேஷன் போட்டிருப்பாங்க உங்களோட லக்ஷ்யா கேஸ் ஷீட்ல. சோ அதுல வந்து எல்லாருமே டைட் பெரினியம்னு கொடுத்திருப்பாங்க. There's nothing called a tight perineum unless there is a previous surgery. So அது வந்து scar tissue cicatrization நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு டைட் பெரினியம் நடக்குமே ஒழிய for normal delivery at the time of expulsion everything stretches and give place to the baby. So don't do any unnecessary intervention like episiotomy. Please wait for the normal process.
So no unnecessary augmentation and induction. So இதுவும் வந்து சொன்ன மாதிரி தான் ஒரு 5 centimeters இருந்துச்சுன்னா ஒரு ஏஆர்எம் பண்ணி சின்டோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, is it in our protocol, is it in our SOP ன்னு you should start asking questions. Because if she had reached 5 centimeters without any intervention, she will know how to progress. So if you are so worried about her progress in labor, mark it on the partograph and then watch for her next இது periodic assessment பண்ணும்போது அதுல எதுவும் delay இருக்கா அப்படின்னு பாருங்க. And always unnecessary induction carries lot of risk. Then arm still பண்றது, arm still பண்ணும்போது how you rule out the presence of another baby அப்படின்னு தெரியணும். arm still உடைய 3 steps உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். And இங்க E18 has started, so this is the most important place. இதுல 10 units of oxytocin மட்டும்தான் சொல்றாங்க. So you have to give only 10 units of oxytocin alone. Intramuscular நீங்க கொடுக்கணும். And just before delivery it should be preloaded and given. Patient labor உள்ள வரும்போதே ஒரு 2 oxytocin எடுத்து வெளியில வைக்க கூடாது. Preloaded ன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா to reduce the time delay. But if you have adequate hands inside the labor room, this preloaded concept உங்களுக்கு வராது. But at the time of delivery, who is going to, whether the person who is going to assist in the delivery identified in the question, and the person also should know that they should be loading the oxytocin, because one person will be scrubbed up and conducting the delivery and the other person should be there to assist பண்றதுனா patient position பண்றதுல இருந்து அவங்களுக்கு ஆக்சிடோசின் குடுக்கறதுல இருந்து டைம் நோட் பண்றதுல இருந்து, சோ அந்த வேலை பாக்குற ஆளுக்கு வந்து இந்த வேலை கொடுத்துருக்கணும். So they will be loading the oxytocin syringe. Already fridgeல preloaded இல்லையான்னு கேட்டாங்கன்னா this should be the answer for you. Then uterine tone assessment, how they are checking the tone of the uterus, how they check the completeness of the placenta. Placenta வந்து completeness check பண்றீங்கன்னா after delivery visualize the perineum and the vagina for any test. If you haven't given any episiotomy, if there is an episiotomy suture, copper T போடுங்க, episiotomy suture பண்ணுங்க, perineum clean பண்ணுங்க. clean பண்ணிட்டு sanitary pads, உங்களுக்கு புதுயுகம் sanitary pads கிடைக்குது, அதை வச்சுட்டு patient மேல தள்ளி வச்சுட்டு then you check the placenta. Placenta வந்து receive it on either the lid of the delivery tray or in kidney tray. ரெண்டு kidney tray ல வச்சீங்கன்னா ரெண்டு கையாலும் placenta receive பண்ணி and inspect it for completeness. ரெண்டு கையும் இப்படி ப்ரே பண்ற மாதிரி குடிச்சு வச்சிருந்தாதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கான்னு தெரியும். இப்படி பிளந்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நடுவுல கேப்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும், நடுவுல காட்லிடன்ஸ் மிஸ் ஆற மாதிரி தெரியும். You have to check the placenta whether all the cotyledons are present are there, edu calcification irukka, edu infarction irukka, edu meconium staining irukka, illana blood clot edu irukka, ivlo neenga paathirukano. Then you have to check whether the membranes are entirely removed. அப்படின்னா நீங்க அதை வந்து ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி ஒரு திராஸ் மாதிரி அதை பிடிச்சிட்டு அம்ப்ரெல்லா மாதிரி தூங்குறத பேபி வர்ற இடத்த அப்படியே மொத்தமா சேர்த்து பிடிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டா இருக்கா, எதுவும் பிட்ஸ் எதுவும் லெஃப்ட் அவுட்ல இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். Then you check the cord, 2 artery 1 vein, ஸ்மைலி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்த பின்னதான் வந்து பிளசண்டாவை டிஸ்கார்ட் பண்ணணும். ஏன்னா இன்கேஸ் if there is a PPH இதனால வரல அப்படிங்கறத 100% நீங்க ஷுவரா எப்படி இருப்பீங்க அப்படின்னா, unless you have inspected the placenta, you cannot be confident that your placenta is complete. Then staff competence எப்படி இருக்குன்னு பாப்பீங்க, எப்படி வார்ம் டவலை வச்சு வைப் பண்றாங்க, அந்த வார்ம் டவலை எடுத்துட்டு திருப்பி செகண்ட் டவலால பேபி எப்படி ராப் பண்றாங்கன்னு பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. பேபியை ராப் பண்ணும்போது மேக் ஷூர் the head of the baby is covered. நிறைய டைம் ராப் பண்ணும்போது பேபி மண்டே விட்டுறீங்க, ஸோ மண்டே வழியா தான் நிறைய சர்ஃபேஸ் ஏரியால ஹீட் will be lost. So make sure it is covered. Now winter is starting, நிறைய இடத்துல rains நடந்துட்டு இருக்கு, so temperature will be less, so make sure that baby's head is being covered. Then delayed cord clamping na என்னன்னு தெரியணும். So this delayed cord clamp
this delayed cord clamping is applicable even during cesarean section. So if the baby has cried, you can delay cord clamping. அவசர அவசரமா பண்ணாதீங்க. That is one great help to the newborn. Okay, newborn anemia-வை நம்ம ஆரம்பத்திலே நம்ம வந்து தடுக்கலாம். Then once you clamp the cord, initiate breastfeeding. So இதுக்கு வந்து birth companion-க்கு நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து உள்ள நுழையும் போதே கவுன்சில் பண்ணிருக்கணும். டெலிவரி ஆகும்போது ஃப்ளோர்ல இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பிரெஸ்ட சுத்தம் பண்ணிட்டியா, குழந்தை இதுலதான் ரிசீவ் பண்ணுவாங்க, இப்படி பிடிக்கணும், உடனே பால் கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லி இருக்கணும். அதை அவங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ண வைங்க. தென் செகண்ட் பேபி ரேப் பண்ணி கொடுத்துருவீங்க. 1 person will be conducting the delivery. ஸோ அந்த பர்சன் டெலிவரி பண்ணிட்டு அம்மாவோட இருப்பாங்க. ஃப்ளோர்ல இருக்கிறவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராலில ஒரு விட்டமின் கே, ஹப் கட்டர், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்குங்க. வெயிங் மிஷின் எடுத்துருவாங்க. அத வந்து பேஷண்ட் பெட்டு கிட்ட கொண்டு வந்து பேபிய வே பண்ணி விட்டமின் கே கொடுங்க. சோ வெயிட் பார்த்தாச்சு, வைட்டல்ஸ் அங்க பாத்துருவீங்க, விட்டமின் K1 கொடுப்பீங்க. சோ அங்கேயே நீங்க இந்த வேலையை முடிக்கலாம். இது பண்றதுக்காக பேபி நீடன்ட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த மதர். சோ மதர் பக்கத்திலே இருக்கிறதுனால ஐடி டேக் கட்டின உடனே பேபி வெளியில போயிடுச்சு மாத்திட்டாங்கன்ற எந்த ப்ராப்ளமே வராது. சோ நீங்க பேபி பக்கத்திலே இதை மொபிலைஸ் பண்ணி இதை பாருங்க. தென் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் அப்படின்னா வாட் ஆர் த சர்ஜிக்கல் திங்ஸ் விச் யூ வில் பி டூயிங் அப்படின்னா வஜைனல் டெலிவரிஸ்ல வந்து ஃபோர்செப்ஸோ ஒரு சக்ஷன் வேக்யூம் டெலிவரியோ இல்லைன்னா நீட் ஃபார் சிசேரியன் டெலிவரியோ என்னென்ன இண்டிகேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஸ்டாஃப்க்கு. Then in case of obstructed labor, how to interpret from the partograph. Partograph பார்த்து அது obstructed labor இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். Then in case if it's an obstructed labor, what all things you would do? In case if she's on oxytocin, stop the oxytocin, turn her to left lateral position, hydrate, 2 RL வந்து ரஷ் பண்ணுங்க, வைட்டல்ஸ் பார்ப்பீங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுப்பீங்க, கெட்டிட்ரைஸ் பண்ணுவீங்க. தென் you prepare her for emergency LSCs. So இந்த process வந்து எல்லா ஸ்டாஃப் நர்ஸ்க்கும் தெரியணும். and how you manage that அப்படி பண்ணணும். Then BP பார்க்க வந்து BP பார்க்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். and one request to all obstetricians, please ensure that there is a chair available in antenatal OP to check the BP. நிறைய பேர் வந்து ஸ்டூல்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க. Single mothers actually BP பார்க்கணும்னா patient's feet, both the feet should be on the ground, the back should be rested, the arm should be rested. The arm rested அப்படின்னா patient உட்கார்ந்திருந்தா கையை நீட்டிட்டு இருக்கும், எல்போ வந்து கீழே தொங்கிட்டு இருக்கும், forearm மட்டும் அப்படியே நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. இன்க்ளூடிங் the elbow, the patient's arm should be rested. So patient வந்து எப்படி பொசிஷன் பண்றீங்க, preferably to the doctor's ரைட் சைடு உட்கார வச்சீங்கன்னா டாக்டர் எட்டி பாக்குற மாதிரி இருக்காது. சோ பேஷண்டோடைய கையில வந்து என்ன மாதிரி கஃப் கட்டி இருக்கணும், பேஷண்ட் பேசக்கூடாது. பேஷண்ட வந்து பிபி கட்டும் போது 10 questions கேட்க கூடாது. பேஷண்ட் should be rested. கொஞ்சம் பேசாம இருமான்னு சொல்லிட்டு பிபி பார்க்கணும். பிபி பார்த்த பின்ன கஃப் அவுத்த பின்ன அது டாக்குமெண்ட் நோட்ல எழுதும் போது பேஷண்ட்க்கும் பேஷண்ட் கம்பெனியருக்கும் என்ன பிபிங்கிறது சொன்னாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். Then ஒரு 130 divided by 74, 132 divided by 74 னா 130/17 எழுதாதீங்க. என்ன பிபி அந்த டிஸ்பிளேல தெரியுதோ அந்த பிபி தான் நீங்க வந்து எழுதி இருக்கணும். Then pre-eclampsia, eclampsia management, இதுவும் வந்து உங்களுக்கு தக்ஷதாவுடைய ஆஸ்கில இருக்கு. ப்ளீஸ் ஒரு ரிஃப்ரெஷர் ட்ரைனிங் 1 year முடிஞ்சு போயாச்சு. எவ்ரிபடி இன் யோர் டீம் ஷுட் பி aware of how to initiate treatment. ஒரு பிபி ஜாஸ்தி இருக்குன்னா ஒரு டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆன்டி ஹைப்பர்டென்சிவும் ஆன்டி கன்வல்சன் மேக்ஸருக்கும் கொடுக்கணும்னு கிடையாது. The staff nurses are empowered to initiate treatment because this is a life-saving treatment. So இதுக்கு வந்து டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் ரெக்கரண்டா ஆஸ்கி பண்ணிக்கிட்டே இருக்கணும். Then next is so இந்த ஆஸ்கி வந்து as per தக்ஷதா செக்லிஸ்ட்ல ஜாப் எய்ட்ஸ் அண்ட் செக்லிஸ்ட்ல
இந்த 5 most commonest causes of obstetric emergencies and obstetric death கொடுத்திருக்கோம். So 5 causes குரிய இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். PPH management திருப்பி PPH drill பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு ஷிஃப்ட்லயும் வேற ஆள் மாறுறாங்கன்னா அந்த டீம் ஆஃப் பீப்புள் PPHனாலே முதல்ல வந்து ஒரு கோட் ப்ளூன்னு சொல்லி இருக்கணும். கோட் ப்ளூன்னு சொன்னா எல்லாம் ஓடி வரணும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சோ கோட் ப்ளூ பண்ணாங்கன்னா இவங்க வந்து பெரினியல் எண்ட்ல இருப்பாங்க, இவங்க ஹெட் எண்ட்ல இருப்பாங்க, இவங்க ஆர்ம்ஸ் எண்ட்ல இருப்பாங்க. இப்படிங்கிற கோஆர்டினேஷனோட வேலை பார்க்கணும். வித்தின் 10 minutes ஆஃப் பிபிஹெச் வந்து எதனால பிபிஹெச் வருது, ஏட்டோனிக் பிபிஹெச்சா, ரீடைன்டு பிளஸ் ரீடைன் மெம்பரேன்ஸ் பிட்ஸ், இப்படிங்கிறது வந்து 10 minutesக்குள்ளார ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். 10 minutesக்குள்ள காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய ராபிட் ரிசாஸ்டேஷன் உடனே இனிஷியேட் பண்ணிருக்கணும். there should not be any delay. ஒரு ட்ரிக்கிள் தானே இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு தயவுசெய்து போகாதீங்க. because most of our mothers are anemic. Even a 50 ml of blood loss will push her very fast. So PPH management as per protocol will note பண்ணுங்க. So protocol படி மேனேஜ் பண்ண என்ன தெரியணும், ஆக்சிடோசின் எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு தெரியணும். So in case of retained placenta என்ன பண்ணணும்னு உங்க team of members க்கு தெரியணும். Then ART patients வந்து they are already on ART, they have to continue ARTங்கிறது தெரியணும். Nevirapine syrup should be available. எவ்வளோ nevirapine syrup கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து there should be a display. அது வந்து நீங்க இனிஷியேட் பண்ணிருக்கணும். பீடியாட்ரிஷியன் இருக்கிற இடத்துல வந்து பிரச்சனை இல்லை. But otherwise you can, the staff nurses and the obstetricians can initiate nevirapine syrup. So அந்த nevirapine syrup எவ்வளவு கொடுக்கணுங்கிற ட்ரைனிங்கும் நீங்க வந்து அண்டர்கோ பண்ணிருக்கணும். இது வந்து again it is in the OSCE. Then gestational age calculation நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதுவும் தெரிஞ்சிருக்கணும். preterm delivery ஐடென்டிஃபை தெரியணும். preterm deliveryக்கு வந்து what are the causes அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். preterm delivery வந்துச்சுன்னா corticosteroids எவ்வளவு கொடுக்கணும், டோஸ் என்ன கொடுக்கணும், என்ன ஃப்ரீக்வன்சில கொடுக்கணும், என்ன டியூரேஷனுக்கு கொடுக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த கார்டிகோஸ்டெராய்டு கொடுக்கும் போது பேஷண்ட் கிட்டயும் பர்த் கம்பானியன் கிட்டயும் இந்தந்த டைம்ல நான் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பேஷண்ட் கிட்டயும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம மறந்துட்டா கூட அவங்க வந்து நம்மள ரிமைண்ட் பண்ண ஈஸியா இருக்கணும். தென் பேஷண்ட்டுக்கு வந்து வைட்டல்ஸ் பார்த்திருக்கணும். செப்சிஸ் அவருடைய என்னென்ன காஸ் ஆஃப் டேஞ்சர் சைன்ஸ் ஆஃப் செப்சிஸ் அப்படிங்கிறது என்னென்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். செப்சிஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க பார்க்கணும். போத் ஃபார் மதர் அண்ட் பேபி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டிபயோட்டிக் ஆஸ் பர் யுவர் எஸ்ஓபி. அண்ட் எஸ்ஓபி எப்படி டிரைவ் பண்ணிருக்காங்க, உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ்ல இருந்து நீங்க எடுத்திருக்கணும். ஸோ உங்களுடைய ஆன்டிபயோட்டிக் பாலிசி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபெசிலிட்டிக்கும் யூ வில் ஹேவ் அன் ஆன்டிபயோட்டிக் பாலிசி. இது மெடிக்கல் காலேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து லேப்ல மைக்ரோபயாலஜிஸ்டோட உட்காந்து ஹவு தே டிரைவ்ட் அட் தட் ஆன்டிபயோட்டிக்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கல்ச்சர் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் பாலிசி நீங்க டிரைவ் பண்ணி வச்சிருக்கணும். தென் நியூபார்ன் ரிசாஸ்டேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். எவ்ரிபடி ஷுட் நோ நியூபார்ன் ரிசாஸ்டேஷன் frequent வந்து நீங்க பண்ணணும். and the newborn resuscitation at every 30 seconds if the baby is not responding your action changes, வேற மாதிரி நீங்க பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால உங்களுடைய at any deliveryக்கு வந்து உங்களுடைய newborn resuscitation tray right side of the warmer, because most of us are right handed, opened வந்து assemble பண்ணி இருக்கணும். preterm மாஸ்கா term மாஸ்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அதனால எல்லாமே ரெடியா நீங்க வந்து வச்சிருக்கணும். ஆக்சிஜன் சோர்ஸ் இருக்கா, சக்ஷன் வேலை பார்க்குறா, இது எல்லாமே கரெக்டா இருக்கணும். பிஎஸ்எஸ்ஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட பீடியாட்ரிஷியன்ஸ் இருப்பாங்க, ஃப்ரீக்வெண்டா அவங்களை வந்து என்ஆர்பி நியூபார்ன் ரிசர்ச்சேஷன் வந்து சொல்லி கொடுக்க சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் ஆர் கோயிங் ஃபார் முஸ்கால். சோ அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து இந்த டீச்சிங் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணும்போது நீங்களும் வந்து போய் உட்காந்து கத்துக்குங்க நீங்க அவங்க கிட்ட. So bag and mask எல்லாமே உங்களுக்கு தெரியணும். Then comes the E18.11 birth companion. birth companion ஒருத்தர் தான் இருக்கணுங்கிறது முன்னாடியே சொன்னோம். மாத்தி இருக்கக்கூடாது. யார் birth companion அவங்க கையிலயும் ஒரு ஆர்டினரி நீங்க கட்டுவீங்கல்ல, ஒரு ட்வைன் வச்சு அதை வச்சு கட்டிங்க. அவங்களுக்கு தனி டேக் இருக்கணும் தேவையில்லை. செக்யூரிட்டி ஷுட் நோ இந்த டேக் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளார விடணும், உள்ள வர மாத்தி வரவங்கள போக கூடாதுன்ட்டு பர்த் கம்பேனியன் ரெஜிஸ்டர்னு போட்டு அவங்கள்ட்ட என்னென்னலாம் சொல்லணும். இன்ட்ராபாட்டமா அவங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் when they are in labor என்னென்ன பண்ணணும்,
அண்ட் டியூரிங் டெலிவரி என்ன பண்ணும், இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நோட்ல வந்து நீங்க இந்த ரெஜிஸ்டர் எழுதி மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் மெட்டர்னிட்டி கேர் அப்படிங்கிறது இந்த பர்த் கம்பேனியனுக்குள்ள வர்றதுனால ஆல் ஷுட் பி நோயிங் வாட் இஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல் மெட்டர்னிட்டி கேர். அண்ட் பர்த் கம்பேனியன்ட்ட சொல்லும் போது நீங்க அந்த ஃபயர் எக்ஸிட் பத்தி சொல்லணும், டாய்லெட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், குப்பை எங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லணும், யார்ட்டையும் குழந்தைய கொடுக்க கூடாதுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பேஷண்ட் உடைய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தயவுசெய்து பர்த் கம்பேனியன்ட்டையும் சொல்லுங்க. அவங்களுக்கும் there are some responsibilities to be followed. இது எல்லாமே டாக்டர் சிஸ்டருடைய தலைவலி, எனக்கும் இந்த குழந்தைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அவங்க இருப்பாங்க. they should also abide by our rules அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். then E19 which is another important thing, immediate postpartum periodல நம்ம வந்து பேசுறது. so immediate postpartumல அவங்க என்னென்னலாம் கேர் கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் அப்படிங்கறது ஸ்டாஃப்க்கும் தெரிஞ்சிருக்கணும். mother should be taught what to look for and what to do, especially the uterine contraction in the first 2 hours la வந்து they have to check the uterine tone 15 minutes to 30 minutes ஒரு தடவை பார்க்கணும். அதுக்கு யூட்ரைன் மசாஜ் கண்டினியூஸா கொடுக்கணும். யூட்ரைன் மசாஜ் வந்து உங்களால கொடுக்க முடியாது. டீச் த பர்த் கம்பேனியன் ஹவு டு கிவ் த யூட்ரைன் மசாஜ். அவங்களுக்கு வந்து டெலிவரிக்கு முன்னாடி அவங்களுக்கு சொல்லணும், இந்த நெத்தியை தொட்டு பாரு, நெத்தியை தொட்டு பார்த்தா கல்லு மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்கணும் கர்ப்பப்பை. அதுக்கு இல்லாம சாஃப்டா சொதன்னு இருந்தாலோ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேட் நனைஞ்சாலோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேஞ்சர் சைன்ஸும் பண்ணி நான் எங்களை உடனே வந்து கூப்பிடணும் அப்படிங்கறது. உங்களால உட்காந்து கண்டினியூஸ் யூட்ரைன் மசாஜ் பண்ண முடியாது. தட்ஸ் வை உங்களுக்கு 2 கை எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அந்த 2 கையை வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் அபவுட் திஸ் சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் போத் இன் மதர் அண்ட் பேபி என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அந்த இன்ஃபெக்ஷன் என்னன்னு இது ஸ்பெசிபிக்கா ஸ்டாஃப் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. சோ இது கட்டாயமா வந்து மீன்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஸ்டாஃப் கேட்பாங்க. ஸ்டாஃப் ஷுட் பி ஏபிள் டு சே தட். then hypothermia, what is hypothermia அப்படின்னு தெரியணும். and what are the methods to counter hypothermia வராம இருக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணுவ அப்படின்னா, starting from receiving the baby on mother's abdomen, immediate wiping of the baby, covering the baby with the warm towel, maintaining skin to skin contact, இதெல்லாம் வந்து ஸ்டாஃப்க்கு சொல்ல தெரியணும். and they should be able to demonstrate it. and babyயை வந்து வார்மா வைக்கிறதுக்கு பர்த் கம்பேனியன்ட்டையும் சொல்லி கொடுத்துருக்கேன். தலையை கவர் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் வந்து they should rattle off the answers. புதுசா நம்ம கத்துக்க கூடுற மாதிரி பண்ணக்கூடாது. this is what routinely you should be doing for all the patients. then counsel mother on vital issues at the time of discharge அப்படின்னா, உங்களுக்கு அந்த லக்ஷ்யா கேஸ் ஷீட்ல டிஸ்சார்ஜ் இருக்கும் போது என்னென்ன அம்மாக்களுக்கு சொல்லணும் அப்படின்றது சொல்லணும். சோ இது இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்காவும் கொடுக்கலாம், ஒரு குரூப் கவுன்சிலிங்காவும் கொடுத்து அந்த லக்ஷ்யா கே ஷீட்ல என்ன இருக்கோ அதை படிச்சு அவங்களுக்கு சொன்னாலே போதும். இட்ஸ் மோர் தென் இனஃப். சோ மேக் ஷுர் யூ யூட்டிலைஸ் தட் லக்ஷ்யா கே ஷீட்ல பின்னாடி இருக்கிறது. டேஞ்சர் சைன்ஸ்னா என்னென்னு அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கணும், பர்த் கம்பேனியனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அம்மா வந்து இது நார்மல்ட்டு உட்கார்ந்து இருக்கலாம், பர்த் கம்பேனியன் ஆமா நான் இருக்கும் போதுலாம் இப்படிதான் இருந்துச்சு, இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. both of them should be taught what are the danger signs, danger symptoms both for the mother and for the baby. ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கணும். then for the less than 1.8 this is mostly SNO. பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேபி வந்துச்சுன்னா நீங்க என்ன வார்ம் ப்ரொவைட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரிஃபரபிளி நியூட்ரோ டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அசிஸ்டட் ஃபீடிங் மெத்தட்ஸ், இது வந்து லெஸ் தேன் SNO இருக்கிற இடத்துல இந்த query கட்டாயம் அவங்க கேட்பாங்க. So staff should be knowing NG tube வந்து எப்படி இன்சர்ட் பண்ணி, இதெல்லாம் SNO கேள்வி எங்களுக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. sometimes you might be asked NG tube feedingனா என்ன, பாலாடை feedingனா என்ன, என்னென்னதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். then KMC வந்து நீங்க என்ன, KMC வந்து நம்ம பீடியாட்ரிக் சைட்ல இருக்கும், பட் இன் MNC இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்ல இது கட்டாயமா கேட்பாங்க. even if there is separate SNCO MNCO not available னா நீ என்ன பண்ணுவீங்க, low birth weight babiesக்கு என்ன பண்ணுவீங்க, from your side what will you do அப்படின்னா பேசிக் KMC கொடுக்கறத பத்தி அவங்க சொல்லி இருக்கணும். it improves the bonding, improves hypothermia போகாம இருக்கு, weight gain help பண்ணுது, எல்லாத்தையும் வந்து லேபரும் ஸ்டாஃபும் சொல்றதுக்கு தெரியணும்.
then shifting the baby to SNC or NIC or NBSC, இது criteria என்னன்னு கட்டாயமா இது designate பண்ணி வச்சிருக்கணும். இதுல நிறைய இடத்துல பார்த்தோம்னா ஜாண்டிஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, ஜாண்டிஸ் செப்சிஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. இது வந்து இன்சைட் த லேபர் ரூம் வந்து கட்டாயம் ஜாண்டிஸ் செப்சிஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. on day 1 day 2ல வார்ட்ல இருக்கும்போது தான் இருக்கணும். ஸோ ஃப்ரம் த லேபர் ரூம், ஸோ நீங்க எந்தெந்த இடத்துல நீங்க போடுறது உங்களுக்கு வித்தியாசப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் ரூமுக்கும் ஓடிக்கும் போடுற கிரைட்டீரியா ஒன்னா இருக்கலாம், பட் வார்ட்ல போடுற கிரைட்டீரியா வேற இருக்கலாம். ஓகே, வார்ட்ல ஜாண்டிஸ் கண்டுபிடிப்பாங்க, பட் இன் ஜஸ்ட் பார்ன் வந்து உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க, நியூ பார்னுக்கு கண்டுபிடிக்கும், அட் த டைம் ஆஃப் டெலிவரி கண்டுபிடிக்க முடியாது உங்களால. சோ அதனால என்ன கிரைட்டீரியால நீங்க போடுறீங்க அப்படிங்கறத please go through it and verify. And one more request, before any ECs are being printed, please make sure that somebody checks it manually. 2-3 பேர் அதை வந்து செக் பண்ணுங்க. செக் பண்ண பிறகு அதை வந்து டிஸ்பிளே பண்ணுங்க. ஒரே ஆள் போட்டது ஒரே அவங்கதான் லக்ஷ்யா ஸ்டாஃப் நர்ஸ், அவங்க மட்டும் பார்த்தா போதும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்காதீங்க. இட் இஸ் a team work and again there's nothing like லக்ஷ்யா ஸ்டாஃப் நர்ஸ். லக்ஷ்யா மீன்ஸ் குவாலிட்டி. அப்படின்னா நீங்களே வந்து எனக்கு தரமே இல்லாத ஸ்டாஃப் நானு, அவங்கதான் தரமுள்ள ஸ்டாஃப் நீங்களே மத்தவங்கள சொல்ற மாதிரி இருக்கு. சோ அவங்கதான் லக்ஷ்யா ஸ்டாஃப், நான் இல்ல அப்படிங்கறத இது பண்ணாதீங்க. I don't know whether you are all aware or not, உங்களுடைய லக்ஷ்யா status is being reviewed by the health secretary periodically. Actually the meeting is going on now, health secretary meeting on Lakshya also. Sir knows very well about Lakshya, including the honorable health minister sir kum theriyum endha facility poirukku Lakshyaku edhu prepare airukundra list avanga kittayum irukku. So when they visit your place, when they visit your labor room, இது லக்ஷ்யா சர்டிஃபைடா இல்லையா அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சிருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. லக்ஷ்யா சர்டிஃபைட் ஃபெசிலிட்டிஸ்ல இந்தந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து இதை வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுமே ஒழிய இவங்க மட்டும் பண்ற வேலை அவங்க மட்டும் பண்ற வேலை இல்ல. நான் சர்டிஃபைட் அதனால நான் திருப்பி வேலை பண்ண மாட்டேன்னு கிடையாது. இட் இஸ் யுவர் ரொட்டீன் ரெகுலர் மெட்டர்னல் ஹெல்த் ப்ரோக்ராம். இட்ஸ் நாட் சம்திங் நியூ விச் வி ஆர் ஆஸ்கிங். இது எல்லாமே நீங்க வந்து உங்க கரிக்குலம்ல படிச்சதுதான். பட் படிச்சதுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கில்ஸ்க்கும் பயங்கர கேப் வந்ததுனால்தான் இந்த குவாலிட்டி கான்செப்ட் ஹஸ் கம் இன். சோ இது எக்ஸ்ட்ரா வேலை, தனி வேலை, கஷ்டமா இருக்குன்ற கான்செப்ட மண்டேல கழட்டி வச்சிருங்க. இந்த குவாலிட்டி ப்ரோக்ராம் படி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. பிரச்சனை நம்ம we are not God, but we have intelligence and knowledge. சோ பிரச்சனைகள் வராம நம்மளால தடுக்க முடியும். வந்துருச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்றதுக்கும் நம்ம கையில திறமைகள் இருக்கு, வசதிகள் இருக்கு. சோ அதனால நம்மளும் சேஃபா இருக்கும், நம்ம கிட்ட வர பேஷண்ட்டும் சேஃபா இருக்கும். I'm just closing now only with labor room. OT நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன். I'm just unmuting everyone. So if there is any query, please ask me. So what are your questions? I'm looking for questions. What are your doubts? Madam, good afternoon, madam. Good afternoon. From Arakonam GH, madam, staff nurse, madam. Yes, Pachaluma. Sinta வந்து 10 units IM தானே madam after delivery கொடுக்க சொல்றீங்க. Yes, ma. 20 units இல்லீங்களா madam? இல்லம்மா. நீங்க ஆம்ஸ்டல் புரோட்டோகால்னு ஒன்னு போட்டிருப்பாங்கம்மா. ஆம்ஸ்டல் புரோட்டோகால்ல 10 யூனிட்ஸ் தான். அதாவது இது எல்லா இடத்துலயும் ப்ரூவ் பண்ணப்பட்டது. 10 யூனிட், தட் இஸ் 2 ஆம்பியூல். 5 யூனிட்ஸ் into 2 is enough. எக்ஸ்ட்ரா போடுறது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நீங்க போடுறீங்க. என்ன பிரச்சனை? அந்த டெம்பரேச்சர் நம்ம வந்து மானிட்டர் பண்ணாததுனால யூட்ரஸ் சுருங்காதோ கண்ட்ராக்ட் ஆகாதோன்ற பயத்துல நீங்க போடுறீங்க. So when the cold chain of oxytocin is being maintained, உங்களுக்கு பிரச்சனை வராது. கோல்ட் செயின் எப்படி மெயின்டைன் பண்ணும்? வேர் ஹவுஸ்ல இருந்து உங்ககிட்ட வர்றது வரைக்கும் சேஃபா இருக்கும். பட் உங்க ஸ்டோர் பார்மசில இருந்து உங்க கையில வர்ற
பேஷண்ட் கிட்ட வர்ற வரைக்கும் அது கோல்ட் செயின் மெயின்டைன் பண்றோமா இல்லையான்றதுலதான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. சோ ப்ளீஸ் என்ஷூர் தட் இஸ் a vaccine carrier. அதுலதான் ஆக்சிடோசின் இருக்கும், ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ரோல தான் வைக்கணும், கதவுல வைக்க கூடாது. இதை திருப்பி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா தைரியமா நீங்க சொல்லலாம் 2 ஆம்பியர் போதும். இதுக்கு மேல போடுனா எந்த ப்ரூஃப் இருக்கு டாக்டர் அப்படின்னு கேளுங்க. யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு. ஏன்னா 2 ஆம்பியர் போதுங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து த்ரூ அவுட் எல்லா இடத்துலயும் வேர்ல்டு வைட் வந்து they have proved. மேல கேட்டாங்கன்னா என்ன ப்ரூஃப் இருக்கு. we are some qualityனா எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின்ஸ் தான் நம்மள எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் தான் பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. சோ எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின்ல வந்து 10 யூனிட்ஸ் போதும்னு சொல்றாங்க. சோ எதை வச்சு நீங்க வந்து போட சொல்றீங்க, ப்ரூஃப் காமிங்க, எவிடன்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க தைரியமா. ஓகே ஓகேங்க மேடம். அப்ப நாங்க இப்ப ரெடியூஸ் பண்றது 2 ஆம்பிள் மட்டும் ரெடியூஸ் பண்ணலாம் டெய்லி இது கேஸ் பண்ணும் போதெல்லாம். எஸ் ஓகே ஓகேங்க மேடம். தேங்க் யூ மேடம். ஓகே தேங்க் யூ Madam, good afternoon, madam, from Arcona GH staff. Hello. எஸ் பா சொல்லுங்கம்மா. மேடம் தியேட்டர் எப்ப மேடம் எடுக்க போறீங்க? அதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்றோம் நாங்க தியேட்டர் ஸ்டாஃப். இப்போ ஆக்சுவலா நீங்க யாருமே சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கம்மா, அதனால தான் நான் சொல்றேன். 2:45 ஆயிடுச்சு. ஓகே ஓகே மேடம். இன்னொரு விஷயம் மேடம், அன்னைக்கு தியேட்டர் எடுக்கும் போது கூட எங்களுக்கு எல்லாம் கனெக்ட் ஆகவே இல்லை மேடம். 2:30க்கு மேல தான் எங்களுக்கு ஓபன் பண்ணி ஆச்சுங்க மேடம். அதனால ஆமாங்க மேடம், ரொம்ப ஈகரா இருக்கிறோம் மேடம் தியேட்டர். எங்களுக்கு இப்ப தியேட்டர் ஒன்னு பண்றேன், நான் நாளான்னைக்கு நான் வந்து ஓட்டி எடுத்துறேன். ஓகேங்க டே ஆஃப்டர் டுமாரோ மேடம். என்னம்மா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே மேடம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு லேபர் வார்டு எடுத்து நாளைக்கு வந்து ஜிஹெச் ஓ எஃப் ஜிஹெச் 3 வந்து நாளைக்கு அது லேபர் வார்டு முடிச்சிடுறீங்க. லேபரும் அண்ட் ஊட்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட காமனா இருக்கும். அதனால ஓகே 3மே ஒரே நாள்ல எடுத்துறேன். மேடம் எங்களுக்கு அந்த இது மட்டும் அனுப்பி விடுங்க மேடம். இது சாரி செக்லிஸ்ட் இதுங்க மேடம். ஆர்ஆர் மேடம். என்னம்மா? ஆர்ஆர் மேடம் ரெஜிஸ்டர்ஸ் மேடம். ரெஜிஸ்டர்ஸ் ஓகே. இல்லம்மா அபிஷியலாவே உங்களுக்கு லெட்டர் வருமா? அபிஷியலாவே we are preparing a letter, கவலைப்படாதீங்க. ஏன்னா எங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருக்கிறோம் மேடம். we are all there to help you pa, we are all there to help you. அன்அபிஷியலா வேணா நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். கண்டிப்பா அது செய்யுங்க மேடம். அரக்கோணம் பக்கத்துல யார் போயிருக்கா? சோளிங்கர் இருக்காங்க மேடம். சோளிங்கர் இப்ப போகலையே. இவங்க பிரபாவதி சிஸ்டர் கேளுங்களேன். இல்ல நான் உங்களுக்கு அன்அபிஷியலா இல்லம்மா, அன்அபிஷியலா I just send this thing, but அபிஷியலா உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்க மேடம். எங்களுக்கு ஏன்னா இப்ப கைட் பண்றதும் பிரபாவதி ஸ்டாஃப் தாங்க மேடம். அப்புறம் என்ன, உங்களுக்கு கவலையே இல்ல. ஏன்னா இன்னும் எங்களுக்கு வரல, அவங்க ஜிஹெச்சுக்கு வரலங்க மேடம். ஃபோன் தாங்க மேடம். ஓகே அதுவே போதும்பா. நீங்க உங்களுக்கு போன வருஷம் வாங்கின நிறைய பேர் வந்து போன்லயே தான் வந்து நாங்க மென்டர் பண்ணோம். இதுல வாட்ஸ்அப் கால்ல ஜூம்ல இப்படிதான் நாங்க பண்ணதே. சரியா? அதனால நேர்ல கட்டாயம் ஒரு தடவை பிஃபோர் அசஸ்மெண்ட் வந்துருவோமா உங்களுக்கு எப்படினாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க. So don't feel that you are left alone. நாங்க we are all there to help you. மேடம் யார் மேடம் வருவாங்க எங்களுக்கு? அசஸ்மென்ட்க்கு யாரா நேஷனல் அசஸர்ஸ் வருவாங்கப்பா. மென்டர்ஸ் வந்து நீங்க வந்து ஷோலிங்கர், நீங்க என்ன ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் வருமா? ஆமாங்க மேடம். ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்னா இப்ப உங்களுக்கு வந்து ஷோலிங்கர்ல இவரு இளங்கோ சார் இருக்காரு. அவர் மென்டர்ஸ் வருவாருங்க மேடம். இல்ல நேஷனல் அசஸர் யாருன்னு கேக்குறோம் மேடம். நேஷனல் அசஸர் எங்களுக்கே தெரியாது, ஸ்டேட்லயே தெரியாதுமா. அது GOI டிசைட்ஸ், NHSRC டிசைட்ஸ். இல்ல மேடம் இப்ப நம்மளுக்கு ஸ்டேட் தான மேடம் கொடுத்திருக்கீங்க. டிசம்பர் 6க்கு சொல்லிருக்கீங்க. ஆமாமா ஸ்டேட்டுக்கு வந்து அதுல அது வரும், ஆர்டர் வரும், கவலைப்படாதீங்க. சரிங்க மேடம். ஓகேங்க மேடம். மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். இப்ப நீங்க ஒரு செக்லிஸ்ட் சொல்லி கொடுக்குறீங்க இல்லைங்க மேடம், அந்த செக்லிஸ்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களாங்க மேடம்? எந்த செக்லிஸ்ட்மா? இப்ப டிஸ்ப்ளேல ஒரு செக்லிஸ்ட் வருது தானே. இது ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் நாங்க கொடுத்தோம் ஃபர்ஸ்டே. நிறைய இடத்துல நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் போனாங்கல்ல. ஆமாங்க மேடம். அவங்களுக்கும் இததான் கொடுக்க சொல்லி பணம் கொடுத்து புக் அடிக்க சொல்லி கொடுத்தது. எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல. பட் எனிவே நான் சாஃப்ட் காப்பி நான் குரூப்ல போடுறேன். கொடுங்க மேடம். நாங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேடம் கம்பேர் டு லக்ஷ்யா செக்லிஸ்ட் மேடம். அதான்ப்பா நான் சொன்னேன், இது லக்ஷ்யா கைட்லைன்ஸ் வந்து புக், இதுதான் கோனார் தமிழுரை மாதிரி. ஓகே மேடம். மேடம் செங்கல்பட்டுல இருந்து கேஷீட் கேக்குறீங்க மேடம். கேஷீட் ஃபைல் இஸ் அண்டர் ப்ராசஸ் மேடம்.
some issue ஆல delay ஆயிட்டு இருக்கு, it will be delivered madam. So அப்பப்பைக்கு டெம்பரரியா கொஞ்சம் அடிச்சு வச்சுக்கோங்க மேடம், பல்க்ல அடிக்காதீங்க. மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம், மதுரையில இருந்து அலங்காநல்லி பிஎஸ்சி மேடம். நான் மதுரையில டாக்குமெண்ட் தான் நான் போய் பார்த்துட்டு இருக்கேன்மா. எஸ் மேம், எங்களுக்கு ஆர்ஆர் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மேம். எஸ் பா, பண்ணிடுறேன்மா. பிஎஸ்சி யோட ஆர்ஆர். தேங்க் யூ மேம், தேங்க் யூ மேம். ஓகே பா. மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். எஸ் பா, கற்பகவல்லி. எஸ் மேம். மேம் நர்சிங் ஹேண்ட் ஓவர்ல நம்ம என்னென்ன திங்ஸ் வரணும் மேம்? இப்போ பேஷண்ட் ஹேண்ட் ஓவர்ல இஸ்பார் சொல்றோம் மேம். நர்சிங் ஹேண்ட் ஓவரும் கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான்ப்பா. பேஷண்ட் வந்து ஒன்னு பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன், தென் எதுக்காக பேஷண்ட் அட்மிட் பண்ணாங்க, வேற ஏதோ ஹை ரிஸ்க் இருக்கா, இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் பெண்டிங் அட் திஸ் டைமோ இந்த இதுவோ, தென் எஃப்ஹெச் வந்து பார்க்கணும், பிபி இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பார்க்கணும். தட் இஸ் நர்சிங் ஹேண்ட் ஓவர் பா. பிளஸ் உங்களோட ஏதோ எமர்ஜென்சி ட்ரக் ட்ரே நீங்க யூஸ் பண்ணீங்களா, அப்புறம் இந்த பிபிஎஸ் எதுவும் யூஸ் பண்ணீங்களா, அந்த மாதிரி ரிலேட்டட் டு த வார்ட்ல ஏதோ இஷ்யூஸ் இருந்துச்சா, வார்டு ஹேண்ட் ஓவருக்கு இந்த எக்யூப்மெண்ட் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் வர்க்கிங் வெல். ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் வர்க்கிங் வெல்ன்ற வார்த்தை கட்டாயம் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ ஒரு ஷிஃப்ட்னா நீங்க எக்யூப்மெண்ட்ஸ்க்கு இன்சார்ஜா இருக்கீங்க. பிளஸ் கிளென்லினஸ் ஆஃப் த பாத்ரூம்ல ஏதோ இஷ்யூ இருந்துச்சா, அந்த மாதிரி ஓவரால் உங்களுடைய நர்ஸ் ஆக்டிவிட்டீஸோட ஹேண்ட் ஓவர் இல்லப்பா, அதையும் நீங்க வந்து பண்ணுங்க. சரிங்க மேம். ஓகே மேம், தேங்க் யூ மேம். மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம், திருப்பூர்ல இருந்து மேடம். எஸ் மா. மேடம் இப்போ அந்த சாக்ஸ்வர்ட் செக்லிஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 1 year ஒன்ஸ் போதுமா மேடம்? நோ, ஐ டிடன்ட் கெட் யுவர் क्वेश्चन. புரியலமா எனக்கு. பேஷண்ட் சேஃப்டிக்கு அந்த செக்லிஸ்ட் ஒன்று சாக்ஸ்வல் அப்படின்ட்டு ஒரு செக்லிஸ்ட் வந்துச்சு மேடம். ஓ சாக்ஷல், எஸ். அது இயர்லி ஒன்ஸ் போதுமா மேடம்? இல்லம்மா, 3 monthsக்கு ஒரு தடவை ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிருக்கணும். ஓ சரி மேடம், 3 months ஒன்ஸ் அதை அசஸ் பண்ணலாம் செக்லிஸ்ட் வச்சு ஏங்க மேடம்? எஸ் பா. இப்ப ரிஸ்க் அசஸ்மென்ட்னு உங்களுக்கு இருக்கும்போது அதுதான் ரிஸ்க் அசஸ்மென்ட்க்கு நீங்க ப்ரூஃப் காமிக்கணும். சும்மா ஒரு செக்லிஸ்ட் போட்டு டிக் டிக் டிக்னு காமிக்க கூடாது. பிளஸ் டாக்டர் அண்ட் நர்சிங் சூப்பர்டென்ட் கட்டாயம் அந்த ரவுண்ட்ஸ் அப்ப இதெல்லாம் பார்த்தாங்களான்னா this will also be included. So they should be told that this is important for them also to know. ஓகேங்க மேடம். அதுல வந்து கேப்ஸ் நம்ம எனுமரேட் பண்ணி அதுக்கு கப்பால போடணும் மேடம், எடுத்துக்கணும். அந்த ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணீங்க. சாரி, ரிஸ்க்னு எதுக்கு சொல்றோம்னா பேஷண்ட் சேஃப்டி ப்ரொவைட் பண்றோம். சோ பேஷண்ட் சேஃப்டிக்கு தடையா ஏதோ நிக்குது. சோ அந்த தடையை கண்டுபிடிச்சோம், அந்த தடையை சரி பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்ன்றதுதான் காப்பா. ஓகேங்க மேடம், ஓகே மேடம், அது பண்ணிடுறேன் மேடம். பட் அப்புறம் ஒன் மோர் மேடம், அது இல்லாம நம்ம சேஃப்டி அசஸ்மெண்ட் ஏதாச்சும் மந்த்லி ஒன்ஸ் பண்ண வேண்டியிருக்காங்க மேடம், இல்ல இது மட்டும் போதுங்களா மேடம்? முன்னாடி வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வந்து ஒரு சரிங்க மேடம். அது வந்து இப்ப வந்து சில அசஸர்ஸ், சரிங்க மேடம், including me when I go outside the state I don't accept. ஏன்னா சாக்குஷால்னு அவன் கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்த பிறகு we are not doing risk assessment னா அதுல குவாலிட்டி வந்து இல்ல. அதனால கட்டாயம் will be considered only as risk assessment. ஓகே checklist. ஓகே மேடம், thank you மேடம், thank you மேடம். Any other doubts pa? Any other doubts? மேடம் Yes. மேடம் இந்த மெட்டர்னிட்டி ஓடிக்கு வந்து நம்ம பர்த் கம்பெனியை அலோவ் பண்ணணுமா பண்ணக்கூடாதுங்க மேடம்? முடிச்சிங்களா? This is a tricky question. Birth companion எதுக்காக அலோவ் பண்றீங்க மேடம்? இங்க இன்சைடு போஸ்ட் ஆப் வந்து எதுமே அலோவ் பண்ண மாட்டாங்க மேடம், இன்ட்ரா ஆப்பும் அலோவ் பண்ண மாட்டாங்க மேடம். Intra needn't be allowed pa, but when patient is out of the OT, that is the sterile zone, patient should have a birth companion because நீங்க initiation of breastfeeding within 1 hour சொல்றோம். ஆமாங்க மேம். பட் பேஷண்ட் வந்து ஓடிக்கு போன பேஷண்ட்ட நீங்க அன்அஃபிஷியலா நோட் பண்ணி பாருங்க. when breastfeeding is initiated literally 2 hours ஆகுது. ஓகே,
மத்த ஸ்டேட்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா they have taken this as a smart objective. Initiation of breastfeeding in OT, how to sort it out அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா எஸ்என்சி ஸ்டாஃப் ரிசர்ச்சேஷனுக்கு வர்றாங்கல்ல அவங்க வந்து இனிஷியேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. பட் அவங்களுடைய ஹெல்ப் வந்து மெடிக்கல் பர்சனலா உள்ள தேவைப்பட்டு சில இடத்துல ஓட்டிக்குள்ள வரமாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கிடையாது. தென் ஏஎன்எம்ஸ் ட்ரெயின் பண்ணாங்க. ஏஎன்எம்ஸ் வந்து ஓட்டிக்குன்னு ஏஎன்எம் கொடுத்தா ஓட்டி வேலையை பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு அதுக்கு ஓட்டி டீம் ரெஃப்யூஸ். சோ சில இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒரு facility, one of the medical college, they train the birth companion from antenatal period itself. ஓட்டிக்கு போனாலும் இதுதான் பண்ணணும், லேபருக்கு போனாலும் இதுதான் பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க ஆன்டினேட்டல் பீரியட்ல இருந்து. சோ நார்மல் டெலிவரிக்கு போற பேஷண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி would have been counseled, they know what to do. பட் ஓட்டிக்கு போற பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்க அதே மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கேப் மாஸ்க் இதெல்லாம் இது பண்ணி எதையுமே நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி அனஸ்தீசியாலஜிஸ்ட் ஹெட் எண்ட்ல நிக்கிற மாதிரி ஹெட் எண்ட் பக்கத்துல நிக்க வச்சாங்க. நிக்க வச்சு பேபி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அங்கேயே இனிஷியேஷன் they tried and this worked out very well. It is in one place. In another place என்ன பண்ணாங்கன்னா ரெக்கவரி ரூம் இருக்காங்கல்ல, ரெக்கவரி ரூம் வந்து நம்மளுக்கு பாதி இடத்துல வந்து ப்ரொடெக்டிவ் ஜோன்ல தான் வரும். சோ அந்த ஜோனுக்குள்ளார பர்த் கம்பேனியனா அலோவ் பண்ணாங்க. சோ அந்த இடத்துலயும் வந்து இனிஷியேட் பண்றதுனால within 45 minutes they were able to initiate breastfeeding for the mother. Okay. So அந்த மாதிரி இதுலதான் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். பட் நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால we don't allow them inside intra OT-க்குள்ள நம்ம allow பண்றது இல்ல. But they can be allowed in the recovery room and 100% in the immediate post-op ward. They have to be there to initiate. Illana, it is the staff nurse added responsibility to initiate breastfeeding, which is totally not possible. So simply yellow zone லயே நம்ம அட்டெண்டர் விடலாமா மேம்? But that is after changing the clothes, and it depends where you have placed your recovery room. Okay ma'am. If the recovery zone you are maintaining it in the yellow zone, then it is tricky. But if it is placed in the green zone, things are much easier. Okay. ஏன்னா சில இடத்துல ஃபெசிலிட்டி ரூம் நிறைய இருக்காது. ரிசீவிங் ஏரியாவும் ரெக்கவரி ரூமும் ஒரே ரூம்ல பாட்டு இது ஸ்கிரீன் போட்டு இது பாதி அங்க இது பாதி அங்க நம்ம காமிக்கிறோம். சோ அந்த மாதிரி இடத்துல birth companion can be allowed inside for initiation of breastfeeding. ஓகே மேம். ஓகே மேம். மேம் இது SOP ல ஆட் பண்ணனுமாங்க மேம்? கட்டாயமா whatever you do, இது எந்த பாலிசி படி பண்ணீங்க, யார் டிசைட் பண்ணான்னு கேட்டாங்கன்னா your team, your quality team has approved this change அப்படிங்கறத காமிக்கணும். ஓகே மேம். Thank you மேம். இல்லன்னா நீங்க எப்படி இனிஷியேஷன் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் போஸ்ட் ஆப் பேஷண்ட்ஸ்க்கு வித்தின் 1 hour பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு பதில் வேணும் இல்லம்மா? ஆமாங்க மேம். ஆமாங்க மேம். சோ அப்படின்னும் போது so this has to be brought in கா. மேம் நம்ம இப்ப சொல்லலாமா மேம், சர்க்குலேட்டரி ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பாங்க, இன்சைட் ஓடி ஸ்டாஃப் இருப்பாங்கன்னா சர்க்குலேட்டரி ஸ்டாஃப் will initiateன்னு பதில் சொல்லலாமாங்க மேம்? பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. தியரிட்டிக்கலா it will sound very nice. சர்க்குலேட்டரி ஸ்டாஃபால அந்த வேலை பண்ண முடியுமா? அடுத்த கேஸ உள்ள ஷிஃப்ட் பண்றது, டியூ குடுக்கறது, அது குடுக்கறது இப்படியே தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஆமாங்க மேம். இட்ஸ் நாட் ஸ்டாஃப் ஓவர் பர்டன் பண்ண முடியாதுமா. சோ ரெக்கவரி ரூம்ல இருக்க ஸ்டாஃப்க்கு வேணா நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கலாம். If you have adequate circulatory staff who will be in the receiving area or in the recovery room always, they can be designated to do that work. Okay ma'am. Okay, thank you so much ma'am. Thank you ma. Ma'am, good afternoon. Good afternoon. Ma'am, சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் ma'am. Yes, சொல்லுங்க ma'am. Ma voice break ஆகுதுமா? Voice break ஆகுதுமா? Your voice is breaking ma. Ma'am, இப்ப ma'am? இப்ப கிளியரா இருக்குமா? சொல்லுமா. சாரிமா சுத்தமா கேட்கல. கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல இல்லனா போடுறீங்களா?
message இதுல போடுறீங்களா இல்லனா can somebody else can hear and repeat the question for me? Okay, okay, ma'am. Okay, இந்த ma'am. chat boxல போடுங்கமா. I'll wait for your Okay, ma'am. Any other questions? Any other questions? I'm waiting for Chidambaram's question. Yes, pa. Ma'am, நாங்க இங்க ஏஎன்எம் வச்சு உடனே பண்ண வராங்கல்ல மேம், அவங்கள வச்சு உடனே எல்எஸ்எஸ் பண்ணிட்டு இருக்கும்போது Yes, pa. Excellent, pa. Excellent, ma. That'll be very nice. ANM can see உங்கள்கிட்ட extra 2 hands இருந்துச்சுன்னா please utilize those hands. Yes, ma'am. பண்ண டைம் வருவாங்க மேம் லேபர் வார்ட்ல இருந்து. Yes, pa. அப்படினா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லம்மா. Okay, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Any other questions? மேம், எங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர்ஸ் டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க மேம். Yes, pa. அதுவும் இந்த செக்லிஸ்ட் குரூப்ல போட்டு விடுறேன். நாங்க கொஞ்சம் இப்பதான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் மேம். அது இருந்தா கொஞ்சம் ஓகே பா. ஓடி லேபர் வார்ட் மேம். எஸ், ரெண்டுக்குமே அனுப்புறேம்மா. ஓகே மேம். தேங்க்யூ மேம்.